கர்த்தர் இந்த நாளிலே இந்த எளியவனை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இந்த பகுதியிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கையில் என்னையும் இந்த இடத்துல ரெக்கமெண்ட் பண்ண பரிசுத்தாவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தாவியானவர் சொல்வதை செய்கிற தேவ மனுஷன் ஆகிய அந்த பாலன் ஆகிய அருமையான ரெவரண்ட் ஐயாவுக்கு இயேசுவின் நாமத்தினால் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜா இந்த வேலைக்கா, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்கா மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மரணத்தின் தந்தையை போடுகிறான், மரணத்தை நோக்கி ஓடுகிறேன். மரணத்தின் தந்தையை போடுகிறான், மரணத்தை நோக்கி ஓடுகிறேன். ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் வாயின் வார்த்தையும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரதியா இருப்பதாக. அல்லேலூயா. நம்ம உபவாச நாட்கள்ல வந்திருக்கிறோம். உபவாசத்துல எப்பவுமே இயேசு கிறிஸ்து சொன்ன நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியும். அதுல முகத்தை கழுவணும். அல்லேலூயா. முகத்தை கழுவணுமா, தலைக்கு எண்ணெய் போடணுமா, அப்புறமா அரைக்கரை சாப்பிடணுமா, அந்த ரங்கத்தில் ஜபிக்கணும். அருமையான ஒரு வார்த்தைகளை நமக்கு இயேசு கற்றுக் கொடுத்துட்டு போனார். அந்த காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கவனித்து கடந்து போகலாம். விசேஷமாக எனக்கு அதிகமாக உலக காரியங்களை பேச தெரியாது, கதைகதெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் இயேசு குறித்து சொல்லுவேன். அல்லேலூயா. அதே மாதிரி படிப்பறிவு எனக்கு அதிகமாக கிடையாது. நாலேஜ் இருக்கு, காலேஜ் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி நம்ம போகலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சிறிது நேரம் தான். அந்த சிறிது நேரத்தில் நாம் பெரிதான காரியங்களை பார்த்து கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். மீண்டுமாய் இந்த பகுதியில் என்னை கொண்டு வந்த அருமையான ஐயாவுக்கு நான் இயேசுவின் நாமத்தினால நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே நான் ஒரு மனுஷனை கனப்படுத்த மாட்டேன், பேசுவேன். அல்லேலூயா. ஆமாம், நேருக்கு நேரம் அப்படியே பேசுவேன். காரணம், எனக்குள் இருக்கிறவர் அப்படி. என்னுடைய அம்மா சொந்த ஊர் காட்பாடி தான். நம்ம சிஎஸ்ஐ காம்பவுண்டுக்குள்ளே தான் அவங்க குடும்பம் வாழ்ந்துருக்குது. ஆனால் அங்கெல்லாம் அதிகமாக நான் போக மாட்டேன். காரணம், என்னை பிரித்தெடுத்தவர் விசேஷமானவர். அல்லேலூயா. எங்கள் தாய் மாமா அவங்க 2 பேர் இங்கே தான் இருக்கிறாங்களாம். தாய் மாமா பசங்களும் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ வண்டி ஏறும் பொழுது அவங்க வேலைக்கு போனாங்க. காட்பாடிக்கு வரீங்களா, ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்டாங்க. என் வேலை வேறு, உங்கள் வேலை வேறு அப்படின்ட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. Thank you Holy Spirit.
நம்ம ஒரு தலைப்புல கடந்து போகலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். யார் உண்மையுள்ளவர்? யார் உண்மையுள்ள மனிதன் அப்படின்னு சொல்லி நாம தேவனை நோக்கி பார்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒரு 3 காரியங்களை நம்ம எடுத்து வச்சு கடந்து போகலாம்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நான் உங்களை பட்சமாய் அழைக்கிறேன். என்னோடு கூட ஓடி வாங்க. கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஏன்னா பந்தய சாலையில் ஓடிட்டு இருக்கிறபடினாலே அதிக பக்கத்தில் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. அதனால நம்ம கடந்து போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையை ஒருவர் வாசித்து நாம் கடந்து போகலாம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நன்றாக கவனிக்க வேண்டும். வேதம் நமக்கு சொல்லித் தரவில்லை, இயேசு நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லித் தருவதானால் ஆவியானவர் ஒரு மனிதனை கொண்டு எழுதி வைத்தது வேதம் சொல்லித் தருகிறது. இயேசு நம்மோடு கூட பேசுகிறது என்னவென்றால், கர்த்தர் முகமுகமாய் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேச்சிலும் செயலிலும் வல்லவர் அல்ல, அவர் செயலிலும் பேச்சிலும் வல்லவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். நாம் இவ்விதமாய் கர்த்தரை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கலாத்தியருக்கு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆமென், ஆமென். நாம் இவ்விதமாய் இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் இயேசு ஒரு பாடமாக நமக்கு இருக்கிறார். இயேசு நமக்கு ஒரு மிகப்பெரிய வழியாய் இருக்கிறார். இயேசு நமக்கு மிகப்பெரிய முக்கியமான ஜீவனாய் இருக்கிறார். ஆகையாலே நாம் இயேசுவை ஒரு மனிதனாய் நாம் பார்க்காதபடிக்கு பரிசுத்த ஆவியாக நம்ம பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் அவர் ஆவியிலே ஜனிப்பித்தார். நான் இன்று உன்னை ஜனிப்பிக்கிறேன், நீ என் குமாரன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் திருவுள்ளம் பற்றினதை நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல மீண்டுமாய் அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளை. நீ வீட்டுல கூட பேசு, அல்லது உன் தாயார் இடத்துல பேசு, அல்லது உன் மனைவி இடத்துல பேசு, அல்லது உன்னுடைய நண்பர்களிடத்துல பேசு, அல்லது உற்றார் உறவினர்களிடத்துல பேசு. ஆனால் பேசுகிற காரியத்தை கவனித்து பேச வேண்டும். காரணம், அவர் வார்த்தையாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் சோதரங்களும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. இதில் மாற்றமே கிடையாது. அந்த வார்த்தை நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது என்பதை முதலாவது நாம் சிந்தித்து இந்த உபவாச காரியத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். நீங்களும் நானும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் உபவாசம் போட்டேன். இல்லை, உன்னை உபவாசம் போட வைத்தது தேவன். காரணம், நீ இன்னும் உன்னை வடிவமைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இன்னும் உன்னை பிசைந்து வேறே பாத்திரமாய் வடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. தேவ பிள்ளை, ஆகையால நான் ஆண்டவரிடத்திலே நான் எப்பொழுது சரணடைந்தாலும், ஆண்டவரே என்னை வடிவமைங்க, என்னை மாற்றத்திலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் சொல்லுவேன். ஆகையால இந்த 18வது வார்த்தையிலே தெளிவாய் இயேசு பேசின வார்த்தையை கவனிக்க போகிறோம். வாசிக்கலாம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனிடத்திலே இவ்வளவுதாங்க விஷயமே. இந்த விஷயத்தை நம்ம யார் யார் எப்படி எப்படி இருந்தாங்கன்னு சில வித பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. சுயமா இருக்கிறவர்களிடத்துல அநீதி இல்லை. அந்த சுயமாய் வாழ்கிறவர்களிடத்திலே அநீதி உண்டு. சுயமாய் வாழ்ந்தவனிடத்திலே அநீதி உண்டு. அங்க அநீதி மரணத்தை பிறப்பிக்கும்.
ஹல்லேலூயா. இதற்கு ஒரு மனிதனை பார்த்து கொண்டு நாம் கடந்து போகலாம். ஒரு அருமையான மெய்ப்பெண், ஒரு அருமையான தீர்க்கதரிசி, ஒரு அருமையான ராஜா, ஒரு அருமையான பாடகன், ஒரு அருமையான போர் வீரன், ஒரு அருமையான தன்னை தாழ்த்துகிற தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த ஒரு மனிதனிடத்துல 2 காரியங்கள் இருந்ததை நாம் கவனிக்கலாம். முதலாவதாக, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிதானமாய் நடந்தான். அந்த காரியத்திலே நாம் பார்க்க போகிறோம். விசேஷமான ஒரு காரியத்தை நாம் பார்த்து கடந்து போகலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்போ எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தை. அபிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே மறுபடியும் அந்த இடத்தை மட்டும் வாசிங்க. உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவன் உண்மை உள்ளவன் யார்? ஹல்லேலூயா. கனமுள்ளவனும் உண்மை உள்ளவனும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இந்த சாமுவேல் அழகா எழுதி இருக்கிறார். பரிசுத்த ஆவியிலே வார்த்தையை கீழே விடாத ஒரு மனுஷன். அவனுடைய வாயின் வார்த்தை ஒன்றும் தவறாதது. காரணம், வார்த்தையான தேவன் அவனுக்குள்ளே இருந்ததை நாம் அறிவோம். அவன் மூலமா அபிஷேகம் செய்யப்பட்ட தேவ மனிதனாகிய இந்த தாவீதை குறித்து அவன் எழுதியிருக்கிறான். தாவீதை குறித்து தாவீதை எழுதியிருக்கிறான். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அதிலே தாவீதோடு கூட வேலை செய்த ஒரு மனிதன் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். தாவீதை மாத்திரம் குறித்து சாட்சி கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படியானால் இங்கே நின்று கொண்டிருக்கிற நான் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பாஸ்டர் அப்புறம், சபையை நடத்துறவங்க அப்புறம். ஆமென். மந்தையின் கடாக்கள் நாங்கள். அது சபை நடத்துறது, முன்மாறியா இருக்கிறது, அதெல்லாம் அப்புறம். ஆனா சாட்சியுள்ள வாழ்க்கை நம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம் வாழுகிற பகுதியிலே, நம்முடைய மனைவி மக்கள் மத்தியிலே, நம்முடைய நண்பர்களின் மத்தியிலே சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் இருக்கிறோமா என்பதை இங்கே கவனமாய் நாம் கவனிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட அந்த சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 22:14 நாம் மீண்டும் வாசிக்கலாம். ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் ஒருத்தரை தவறாதங்க, ஒருத்தரை தவறாத. சவுலுக்கு இருந்த படைபலன்களில அதிகமான பலன் உண்டு. பிரைஸ் லார்ட். அவன் மகன் கூட அவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். சாமுவேலுடைய வாழ்க்கையிலே, சவுலுடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரிய வெற்றிகள் எல்லாம் அவன் பார்த்திருக்கிறான். ஆனா தேவனுடைய வார்த்தையிலே உண்மை இல்லாதபடியினாலே வேறே ஆவியை பெற்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள், எப்பொழுது தேவனுக்கு மிகவும் பிரியமாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்த்தோம்னால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மீது இருக்கும் பொழுது மாத்திரமே அவன் உண்மையுள்ளவனாயிருப்பான். தன்னுடைய சுய காரியங்களுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது ஆவியானவர் துக்கப்படுகிறவராய் மாறிவிடுகிறார். ஆகையாலே இந்த மனிதனை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைத்தேன். இந்த அன்பு மனிதன் குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். உம்முடைய எல்லா வேலைக்காரர்களிலும், பிரைஸ் தி லார்ட்,
அல்லேலூயா. அப்படியானால் அவருடைய மகன் அங்கே பிரதான மந்திரியாய் இருக்கிறான். யாருடைய மகன்? சவுலுடைய மகன் அந்த இடத்துல பிரதான மந்திரியா இருக்கிறான். அவன் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றவங்களா. அப்படி இருக்கும் பொழுது எல்லா வேலைக்காரர்களையும் என்று சொல்லும் பொழுது அவனும் அந்த இடத்துல பாயிண்ட் பண்றாங்க ஆண்டவர். ஆனா இங்கே ஒரு மனிதன் அவனை குறித்து சாட்சி கொடுக்க சொல்ற, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மீனமா வாசிக்கலாம். அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு அப்ப ராஜாவுக்கு மருமகன்கள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா தாவீது ஏமாற்றப்பட்டவன், வஞ்சிக்கப்பட்டவன். அந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை வருகிறது. இவன் அந்த பெண்ணை கட்டிக்கிறதுக்காக 20 நுனித்தோலை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி கட்டளை பெற்றான். அல்லேலூயா. 20 நுனித்தோலை எத்தனை வந்து நீ குத்தினா, 20 ட்ரெஸ் 20 நுனித்தோலை கொண்டு வந்து குத்தினா என் பொண்ணை நான் கட்டி கொடுத்துறேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளைய எதுக்காக அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாவீது அங்கேயே செத்து போனோம். அல்லேலூயா. அமலோக்கியர் இடத்துல போயிட்டு போர் செய்து ஒண்டியா மாட்டின்னு செத்து போனோம். இது யாருடைய திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சவுலுடைய திட்டம். உள்ளத்திலே உண்மை இல்லை, உதட்டிலே உண்மையாய் பேசுகிற ஒரு அருமையான ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தையாகிய தேவனை வழிபட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் ராஜா. அவன் தன்னுடைய இருதயத்திலே உண்மை இல்லை, உதட்டிலே உண்மையை சொல்லுகிறது போல அங்கே பேசுகிறான். என்ன சொன்னா, என் மருமகனா ஒருத்தன் மாறணும்னா பெலிஸ்தர் காரியத்தில் போயிட்டு 20 பேரை வெட்டி விழிச்சிட்டு 20 நுனித்தோல் 20 ட்ரெஸ் எத்தனை வந்து குத்தினா என் பொண்ணை நான் கட்டித்தரேன், அவனுக்கு பதவி உயர்வை தருவேன். தேவப்பிள்ளை, ஆசைப்பட்டு போனவன் தாவீது அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு போனவன் தாவீது. அல்லேலூயா. காரணம், அவன் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அந்த ராஜாவின் அபிஷேகத்திற்கு இது ஒரு ட்ரைனிங். அல்லேலூயா. எப்படிங்க ராஜாவாய் அபிஷேகம் செய்யப்பட்டான். போர்க்களத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக பிசாசோடு கூட வயலன் வாசித்து ஜெயிச்சுவன். பிரைஸ் லார்ட். ஆராதனையில் இருந்தவன். அவனை தேவன் எப்படி ட்ரெயின் அப் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்பா வீட்டில இருந்து போயிட்டு கோலியாத் அடிக்கும்படியா செஞ்சார். அல்லேலூயா. கோலியாத் அடிச்ச பிற்பாடு தான் இவன் பக்கத்துல தளபதியா வச்சுக்கினான். அல்லேலூயா. அதுக்கு முன்னால வரைக்கும் இவன் கோலியாத்தை கண்டு பயந்து நின்ற ஒரு மனுஷன். தேவப்பிள்ளையே, பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரை நீ அலட்சியம் செய்வாயானால் நிச்சயமாக உனக்கு விடுதலை கிடையாது. சத்தியம் எங்கேயோ அங்கு உன்னை விடுதலையாக்கும். குமாரன் எங்கேயோ அங்கு விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அப்படியானால் பயத்தை புறம்பே தள்ளி அன்பை மாத்திரம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருந்த தாவீது இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உண்மை, எப்பவுமே உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நாம் உபவாசத்துக்குள்ள இருக்கிறபடினாலே இந்த நிகழ்ச்சியை நாம் கவனித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே தேவ ஆவியானவர் என்னை உந்தினார். எனக்கு போன் வந்துச்சு, ஐயா அரக்குணப்பட்டினத்துல இருந்து உங்களை நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு கண்ணில் தண்ணி தான். நான் ஊழியத்திலே வளர்ந்தவனாய் இல்லாத இருந்தாலும் அன்பிலே வளரும்படியாய் செய்தார் ஆண்டவர். அல்லேலூயா. சொல்ல ஒரு பயம்தான். ஏன்னா உங்க பாஸ்டர் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. பாஸ்டர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய பாஸ்டர். அல்லேலூயா. கவனிக்கணும். எப்படிங்க? எண்ணிக்கை நிறைந்தவர்களோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா. விசுவாசிங்க கிட்ட
அதிகமா இல்லை. எங்க எண்ணிக்கை நிறைந்தவர்களோடு கூட பேசுகிறவங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் கொஞ்சம் பேர் தான். இதை யார் சொல்றதுன்னா பவுலடிகள் சொல்றார். நான் எண்ணிக்கை நிறைந்தவர்களோடு கூட பேசுகிறேன், எண்ணிக்கை உள்ளவர்களோடு கூட பேசுகிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வீட்டில் போயிட்டு பேசுறவங்களாம் கிடையாதுங்க. ஆமென். இவங்க யாருக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10 பேருக்கு தளபதி, 100 பேருக்கு அதிபதி, 1000 பேர்களுக்கு அதிபதி, இப்படி பாயிண்ட் போய்கிட்டே இருக்கும். ராஜா கிட்ட தான் பேசுவாங்க இந்த மாதிரி ஆளுங்களாம். ஆமென் ஆமென். இவங்க கூப்பிட சொல்ல எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆமென். கொஞ்சம் தயக்கம் தான். ஆனா அன்பிலே தேவன் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறபடினாலே நான் எதையும் யோசிக்கிறதே கிடையாது, போய்கிட்டே இருப்பேன். பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பார்த்தோம்னா இவன் இந்த நுனித்தோலை எத்தனை வந்து கொடுத்து எண்ணி கொடுத்துட்டு ராஜாவுக்கு மருமகன் ஆனான். யாரு? எத்தனை பேருக்கு எத்தனை பொருளை எத்தனை வந்து கொடுத்தான்? 20. ஒன்னு மேலேயும் இல்லை, ஒன்னு கீழே இல்லை. அங்க என்ன கட்டளை கொடுத்தாங்களோ அந்த கட்டளையின்படி ஒண்ணு கூட மிஸ் ஆகலைங்க. ஒரு உயிரையும் அவன் எடுக்கல. ஆமென். கவனிக்கணும். இங்க 20 நுனித்தோல் அப்படின்னு சொன்னா ஒருத்தனை சாகடிச்சா தான் அந்த நுனித்தோலை கொண்டு வர முடியும். ஆமென். கவனிக்கணும், யோசிக்கணும். போர்க்களத்துல விதவிதமான போர்கள் இருக்குது. ஆமா, அந்த போர்க்களத்துக்குள்ள இவன் போயிட்டான், இறங்கிட்டான். நம்பால் நின்று ஜெயிக்கிறான். 20 பேர் மாத்திரம் அடிச்சுட்டு 20 பேர் நுனித்தோலை எடுத்துக்கின்னு வந்து இங்க கணக்கு கொடுக்குறான். சப்போஸ் ஒருத்தரை எக்ஸ்ட்ரா எடுத்து அடிக்கவும் இல்லை, ஒருத்தரை கம்மியாகும், என்ன பண்ணல. அதைத்தான் இந்த வசனம் இப்படி சொல்லுது. மீண்டுமாய் வாசிப்போம். அகிவிலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? அல்லேலூயா. முதல்ல நான் மருமகனா ஆவறதுக்கு அந்த கட்டளையை கரெக்டா செஞ்சான். ஆமென். நாம கட்டளையை மீறணும்னு வச்சுக்கலாமே, எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துடும். நாம எல்லாம் சொல்லிருப்போம், நான் கிறிஸ்துவன், நான் பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறேன், நான் ஸ்ட்ரைட்டா பரலோகம் போவேன் அப்படின்றவங்கெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமென். என்கிட்ட நிறைய பேர்லாம் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சிபிஎம் சர்ச்சுக்கு நேற்று போயிட்டு நாங்கள் பாடம் எடுத்துகிட்டு வந்தேன். தொடர்ச்சியாக பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அந்த இடத்துல. கர்த்தர், நான் ஆசிரியர் அல்ல. அல்லேலூயா. நான் ஆசிரியர் அல்ல, என்னுள்ள இருக்கிற ஆசிரியர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமென். அதில் நேற்று என்னை வந்து விசேஷமாக அந்த இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க, அந்த பாடம் எடுத்துன்னு வர்றதுனால. அங்கே போயிட்டு சிபிஎம் சர்ச், அது அழகான நடத்துதல், அதில் போயிட்டு கிறிஸ்துமஸ் காரியத்தை குறித்து பேசிட்டு வந்தோம். ஆமென். அப்போ நம்ம கட்டளைகளை தவறிவிட்டோமானால் ஏதோ ஒரு இடத்துல பாதகத்துல விழுந்துருவோம். ஆமென். கஞ்சத்துல உண்மையில நம்ம மிஸ் ஆயிட்டோம்னா அவுட். அல்லேலூயா. அப்போ 20 நுனித்தோலை குத்து மருமகன் ஆயிட்டான். அதனால தான் ராஜாவுக்கு மருமகனும் உன் கட்டளைகளை செய்து வருகிற உண்மையுள்ள கனமுள்ளவன், உண்மையுள்ள கனமுள்ளவன், உண்மையுள்ள கனமுள்ளவன். அல்லேலூயா. இப்போ நம்ம சபையில, நம்ம சபை பேரு எனக்கு சரியா தெரியல, கொஞ்சம் சொன்னீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லாதீங்க. சமாதான ஜபு பிரபு ஜப வீடு. என் பையன் சொல்லிட்டான், பிரின்ஸ் ஆஃப் பேசணும், எப்பா சமாதானக்காரர் கூப்பிடுறது, அது ஒரு ஸ்தாபனம் பண்ணிட்டான். இல்லப்பா எங்க ஐயா அப்படி கிடையாதுன்னு. ஏன்னா நான் சொன்னேன், என்னப்பா போட்டிருக்குது இப்படி சொல்றியப்பா அப்படின்னு. உண்மைதான்பா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தான், ஆனா எங்க ஐயா அப்படி கிடையாது. அந்த சமாதான
பிரபு ஜெப வீட்டில உனக்கு கொடுத்த கட்டளையின்படி, உனக்கு கொடுத்த ஊழியத்தின்படி, உனக்கு கொடுத்த வாழ்க்கையின்படி நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? இவ்வளவுதான், சிம்பிள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீதை நம்ம அப்படியே அலசி ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது அவனை மாதிரி போர் வீரன் யாருமே கிடையாது. ஆனா அவன் ராஜ பதவிக்கு வந்த பிற்பாடு 30 பேரை தான் பக்கத்துல வச்சிருந்தான். எத்தனை பேர்? ஆமா, நீங்க அதை வாசிக்கும் பொழுது தெரியும். அந்த 30 பேரை பக்கத்துல வச்சிருந்தா 3 பேர் அதுல பிரதான போர் வீரர்கள். அல்லேலூயா. அந்த 30 பேர் இவன் ஏன் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆவியிலே போர் செய்கிறவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் செலக்ட் பண்ற ஆளெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா ஆவியிலே போர் செய்கிறவர்கள். இவன் ஒன்னு தாங்க மிஸ் பண்ணிட்டான். நம்மள ஆவியில என்ன மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தான் மீகா தான் கட்டின மனைவியை மிஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. தான் கட்டின மனைவியை மிஸ் பண்ணிட்டான். காரணம், அவங்க பரிசுத்த ஆவியில இல்ல, உலக போதியில இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க பரிசுத்த ஆவியில கட்டின மனைவிதான். ஆனா இவன் செலக்ட் பண்ணது எதுக்காக செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்திரீ என்பவள் சபை. அல்லேலூயா. அப்போ மணவாளனுக்கு பக்கத்துல சபை இருந்தே ஆகணும். இதனாலதான் நாம கிறிஸ்து கிட்ட வந்திருக்கிறோம். அவர்தான் மணவாளன். நாம சபையா அந்த இடத்துல வந்திருக்கிறோம். சபை எப்பவுமே தாவீதை பார்க்கிறது போல பார்க்க கூடாது. தாவீதை எப்படி பார்த்தா இவ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மீகா ரொம்ப அழகா பார்த்திருக்கிறான். வலகனை வளைகிற நின்னு அவன் கூத்தாடின்னு வரத பார்த்தான். எதுக்கு முன்னால? உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்பாக தேவனோடு கூட இவனோடு கூட இருந்த உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். உன்னோடு கூட தேவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கையிலே நீ எப்படி ஆராதனைக்குள்ள இருக்கிறாய், எந்த உண்மையிலே இருக்கிறாய் என்பதை நீ பார்க்க வேண்டும். நீயும் நானும் கவனிக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாங்க போயிட்டு ஜெபம் பண்ற இடத்துல சில இடத்துல போனோம்னா நிறைய விஷயங்கள்லாம் ஆண்டவர் நடத்துவார். பேய் ஓடும், அது ஓடும், இது ஓடும், எல்லாம் செய்யும். திடீர்னு யாருன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை அவங்கள எனக்கு வெளிப்படுத்துறதுக்காக முழங்கால் வந்து படிப்பாங்க. முழங்கால் படிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆமென்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இவங்க முழங்கால் படிட்டு சொல்லுவேன், சும்மா அப்படியே அப்படி நிறுத்துவான். நிறுத்து, ஆராதனை எப்பேற்பட்ட ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அவங்க கிட்ட ஜெபம் பண்ணா அப்பதான் வெளியே வருவது. ஆமென். நீ சபையில எதற்காக தேவன் உன்னை அழைத்து வந்தார், எந்த நோக்கத்தோடு கூட அழைத்து வந்தார், உன்னுடைய ஊழியம் என்ன, உன்னுடைய ஆவியின் காரியம் என்ன, ஆவிக்குள்ள நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஸ்திரீ தாவீதை ரொம்ப அலட்சியமா பார்த்தாங்க. அதனால தேவன் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து விட்டார் என்று சொல்லி பார்த்தாங்க. தாவீதுக்கு அந்த மகன் மூலியமா ஒரு குழந்தையும் கிடையாது. அந்த பொண்ணை அவங்க அப்பா வேற பொண்ணுக்கு கட்டி கொடுத்துட்டார். நான் உலகத்துல பேசுற மாதிரி பேசுறேன், கவனிங்க. ஆமென். தாவீதினுடைய மனைவி என்ன பண்ணாருங்க? யோசனை பண்ணீங்களா? அவன் உயிரோடு போய் இருக்கிறான். யார் உயிரோடு இருக்கிறது? தாவீது உயிரோடு போய் இருக்கிறான். இவனுக்கு அவனுக்கும் ஏதோ மனஸ்தாபம். இவன் வெளியே போயிட்ட ஸ்பாட்ல வேறொரு ஆட்களுக்கு இவருடைய மனைவியை கட்டி கொடுத்துட்டான். அங்க போயிட்டு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இது? வாசித்துக்கிறீங்களா? பேசலாம். அப்ப நன்றாக கவனிக்க வேண்டும். ஆராதனையில இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஆராதனையில பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும், பரிசுத்தத்திலே பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய பிள்ளைங்க, அதுதான் ரட்சிப்புக்குள்ள நடத்தின்னு வர்ற காரியம். அல்லேலூயா. சரி, தாவீதுனுடைய ஆவிக்குரிய உண்மையை குறித்து பார்த்தோம். ஆமென். இவரு திடீர்னு உப்பரகை மேல ஏற்றாரு. ஆமென். எது மேல ஏற்றாரு?
போர்க்காலத்துக்கு தான் இவ்வளோ நாள் போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சார். 30 பேர் பக்கத்தில் வச்சிட்டாருல்ல. எத்தனை பேர் பக்கத்தில் வச்சிட்டாரு? 30 பேர். 1 2 கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுங்க கூட 30 நாள் முடிஞ்சு போச்சு கதை. ஆமேண்ணே. ஆமாம். இந்த 30 பேர் பக்கத்தில் வச்சிட்ட பிற்பாடு இவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். நம்மளால எதில் போர் செய்கிறதிலே, ஆவிக்குரிய போர் செய்கிறதிலே, தன்னுடைய தேசத்தை காக்கிற போர் செய்கிறதிலே, தன்னுடைய எல்லையை காக்கிற பாதுகாப்பிலே, தன்னுடைய எல்லா விதமான விஷயத்திலும் அவன் தன்னை மறந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். வேதத்தை வாசிக்கிறவங்க நான் 100 டைம் வாசித்து இருக்கிறேன்றவங்களாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமேண்ணே. நீ எத்தனை டைம்னா வாசித்துக்கோ, தப்பே இல்லை. ஆனால் ஆவிக்குரிய போர் செய்யறதுல ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஆமேண்ணே. அந்த தெரு நாயெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் நம்ம நாய் வளர்த்துன்னு இருப்போம். நான் நாய் வளர்க்குறதில்ல. நாய் வளர்க்குறதே நான் வந்து சாபமாக நினைக்கிறேன். நாய் வளர்க்குறதே நான் சாபமாக நினைக்கிறேன். நாய் வளர்க்க மாட்டேன். நாய் வளர்க்கவும் விட மாட்டேன் யாரையும். அப்படி வளர்க்குறவங்க விட்டுக்கிட்ட போக மாட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த நாய் என்ன செய்யும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை தடைப்படுத்திடும். ஒருவேளை நீ டாபர்மேன் வச்சுன்னு இருக்கலாம், இல்லை டூபர்மேனை கூட வச்சுன்னு இரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உன் வீட்டுக்கு வர மாட்டேப்பா. ரைஸ்லாம் அல்லேலூயா. 25,000 ரூபாய் நாய் ஐயா, 1 லட்சம் ரூபாய் நாய் ஐயா, நீ 1.5 லட்சம் ரூபாய் நாய் கூட வச்சுக்கோ, 1 கோடி நாய் வச்சுக்கோ, உன் வீட்டுக்கு வர மாட்டேன். காரணம் என்னடா, நான் பரிசுத்த ஆவியில இருக்கிறேன். நான் உன் வீட்டில் என்டர் ஆகிறேன். பவுன்னு அது என்ன பண்ணா? அப்போ நீ யோசனை பண்ணி பாரு, எனக்குள்ள என்னத்தை உண்டு பண்ணுது? அது எதிர்ப்பின் ஆவிதான். அது உன்னை எதிர்த்து நிற்கும். உன்னை ஒரே ஒரு சவுண்டு கொடுத்த அங்கத்துல நிக்க வைக்கும். யோசனை பண்ணிப்பார், உன் வீட்டுக்கு ஏன் ஆசீர்வாதம் வரலன்னு. இப்பதான் யோசிப்பாங்க, தெரியாது தன்மை வாங்கிட்டாங்க நாய். தரபதனி சாந்தனர். இந்த நாயை நம்ம வளர்த்துன்னு போவான், செயின் பிடிச்சின்னு போவாங்க இவங்க. இவனே ஒன்று வெளியே போய் இருக்க மாட்டான். அது செயின் பிடிச்சின்னு என்னத்துன்னு போய் காலையில் ஏஞ்சி ஒன்று அதுவா வேலை, நாய் மேய்க்கிறது அவனுக்கு வேலை. யோசனை பண்ணிப்பாரு, நாய் மேய்க்கிறது வேலை கிடையாது. காலையில் எழுந்து ஜபத்தில் உட்காந்து உன் வேலைங்க. ஆமீன. உன் வேலைக்காக உன் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. இது நாய் பிடிச்சின்னு போகுது. பாஸ்டர் நாய் பிடிச்சின்னு போகுது. பாஸ்டர் காரில் போகிறாருங்க, நாயும் காரில் போகுது. கபதனி சாந்தன். பாஸ்டர் தேவன் கொடுக்குற காணிக்கை சாப்பிடுங்கிறாருங்க, நாயும் காணிக்கை சாப்பிட்டு. உண்மை இல்லை, உண்மை. ஆமேன. இந்த நாய் பிடிச்சுன்னு போறாங்க. அப்போ தெரு நாய் என்ன பண்ணுங்க? அடுத்த தெருவுக்கு போகுதுன்னு வச்சுக்க இந்த நாய். அந்த நாய் என்ன பண்ணும்? அட போங்க, வளைக்குமா. அது சண்டை போட்டு ஒரு பீர் ஒரு பண்ணிடும். அதே நாய் இங்க வந்துச்சுன்னா இது அடிச்சு தொடுத்தோம். அப்ப ஆவிக்குரிய விஷயத்துல நாம பிசாசு அடிச்சு தொடுத்திடுறோமே, விசுவாசத்திலையும் ஆவியின் வளர்ச்சியிலையும் ஆவியினுடைய அக்னியிலையும் அந்த பிசாசை பார்த்து அடிச்சிடணும், தொடுத்திடணும். ஆமென், ஆமென். நீ சோர்ந்து போயிட்டேன்னு வச்சுக்க, அப்ப என்ன ஆகும்? என்னங்க? ஆமென். அந்த தெருவுக்கு நம்ம போயிடுறோம். இப்ப எந்த தெருவில் இருக்கிறோம்? நம்ம ஆவிக்குரிய தெருவில் லைன்ல இருக்கிறோம் நம்ம. ஆமென். அந்த தெருவுக்கு, அந்த தெருவுல இருந்து வர நாயை நாம என்ன பண்றோம்? அடிச்சு தொத்திட்டோம். ஆமென். பிசாசு எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன் நானு. ஆமென். ஏன்னா இயேசு அப்படி சொல்லி இருக்கிறாரு, எனக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அப்போ அதை எதிர்த்து நிக்க சொல்ல அது நம்மளை விட்டு ஓடி போகுது, நம்ம சபையை விட்டு ஓடி போகுது, நம்ம சபையில் இருக்கிற குடும்பங்களை விட்டு ஓடி போகுது. ஆமென். நீ சோர்ந்து போயிட்டீங்கன்னா போன ஆவி மறுபடியும் வந்து பார்த்துட்டு சூப்பரா வச்சுக்கிறாருன்னு தெரியும். நல்லாதான் இது, விசுவாசிகளாம் சூப்பரா வச்சுக்கிறாரு. யாரை பிடிச்சா இங்க சரியாகும்? இவர் எப்போ பிசாசை தொத்திட்டு இருப்பாரு ஒருத்தர்கிட்ட, அது வந்து பார்த்துனே இருக்கேன். ஓஹோ, இங்க பிடிச்சா சரியா வரும். போயிட்டு சுத்திட்டு கித்திட்டு வந்த பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டு
7 1 7 1 ஒன்னு ஒரு ஆவி பிடிச்சாவும் வீடு கந்தல். ஒரு ஆவி பிச்சாவ உன் வீடு கந்தல. இதுல 7 ஆவி பிச்சா எப்படி இருக்கான்? சூப்பர் அல்ல? சபை நடத்த முடியும். ஒரே ஒரு மனிதன் ஆவியிலே அல்லது பரிசுத்தத்திலே உண்மையிலே நீ இல்லாவிட்டால் சபை கந்தல். சபை ஈஸியா சாப்பிட்டு போயிடுவான். கத்திருக்க ஆமீன. உப்பரைகளை நின்று இருந்தவர கண்களின் இச்சைக்குள்ள கடந்து போட்டார். எதுல போட்டார? கண்களின் இச்சை. பாருங்க, உப்பரை மேல இருந்தவன் பாத்ரூம பாத்துக்கிறான். தாவீது குறிச்சு எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. நான் தாவீது குறிச்சு நிறைய டயத்துல இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஆமீன். உனக்கு என்னடா வேலை? உனக்கு என்ன வேலை? ஆமீன். சபை உனக்கு கொடுத்திருக்கிறது ஜனம். அதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்த வச்சிருக்கிற அந்த சபையில பாத்ரூம்ல எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? ஆமீன். அவன் பார்த்ததும் இல்லாத தன்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிடுறான். உனக்கு வேலைக்காரங்க எதுக்கு தெரியுமா குத்துக்கிறார் ஆண்டவரே? போர் செய்வதற்கும் சபையை சீர்படுத்துவதற்கும் ஜனங்களை அமைதிப்படுத்துவதற்கும் எல்லாம் முழுசும் பாதுகாக்கிறதுக்கு தான் கொடுத்தார். ஆமீன். ஆமீன். கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வரம் கொடுத்துக்கிறார் நம்மளுக்கு. அது என்ன அப்படின்னா சூப்பர் வரம். உங்களுக்கு தேள்களை மிதிக்கவும் சர்ப்பங்களை மாற்றி சொல்லிட்டேனா? பரவாயில்ல, முடிச்சுக்கிறீங்க. சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் உங்களுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? அதிகாரம். இந்த அதிகாரத்தை தாவீது கிட்டையும் கொடுத்திருந்தாரு, ஜனத்துக்கிட்டையும் கொடுத்திருந்தாரு. இப்போ பாம்பு இந்த சபைக்குள்ள அந்த நம்ம ஒரு பில்டிங் வீட்டு கட்டியிருக்கோம். சபை வீட்டுக்குள்ள அந்த பாம்பு வரணும்னா எப்படி வரும்? எந்த வழியா வரும்? மொத்த செக்யூரிட்டியும் இருக்குதுங்க வீட்டுல. மொத்த செக்யூரிட்டியும் இருக்கு. பாம்பு கதவு திறந்து வச்சா வருமா இல்ல ஓட்ட வழியா வருமா? எவ்வளவு பெருசா இருக்கும் பாம்பு? எப்படி வரும் வீட்டுக்குள்ள? அப்படிங்களா? நீ தண்ணி போறதுக்கு வச்சிருக்கிற ஓட்ட வழியா கூட வந்துடும்ல? ஆமீனா? ஆமீனா? ஜன்னல்ல இருக்கிற ஓட்ட வழியா கூட வந்துடும்ல? அதுக்கு ஒரு பெரிய வழியே தேவையில்லை. தேலு அது கூட அப்படித்தான் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இத்தனை சொல்றாரு ஆண்டவரே, ஜாக்கிரதையா பார்த்து முதல்ல மெர்ச்சிடு. தாவீது அந்த சங்கீதத்துல எழுத பொழுது 5 பேர் எழுதி இருக்கிறாங்க. 5 பேர் 6 பேர் தெரியல, கொஞ்சம் கணக்கு விட்டு போச்சு. சரி, அவர் சொல்றாரு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நல்லா கவனிக்கணும். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீ நடந்து. நல்லா கவனிக்கணும். சிங்கத்து மேல உட்காந்து வந்தவனெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. சிங்கத்து மேல உட்காந்து வந்தவன் பாத்துக்கிறீங்களா? நான் பார்க்கல, கேள்விப்பட்டேன். அவனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு பை ஒன்று இப்படி இந்த காது மாதிரி பை ஒன்று வச்சுக்கின்னு போய் நிற்கிறாங்க. போட்டோம் சரிங்களா? ஆனா கிறிஸ்துவர்களாகிய நம்மை சிங்கத்தின் மீது நடக்க செய்கிற தேவன். அப்ப சிங்கத்தின் மீது எவ்வளவு தோளும் நடப்ப, அது எவ்வளவு பெருசு இருக்குங்க சிங்கம்? நாங்க இந்த ஹைவே ரோடு மாதிரி இருக்குமா? ஐயோ வாயெல்லாம் பேச, நான் அதெல்லாம் சொல்லுங்க. சிங்கத்தின் மேல நடந்து அப்படின்னா இந்த ஹைவே ரோடு மாதிரி நடந்துன்னு போலாமா? அது மேல என்னதாங்க விஷயம்? அப்படியானால் சிங்கம் அதனுடைய கிரியை, அதனுடைய வார்த்தை, அதனுடைய எல்லா விதமான ஏமாற்றுத்தன்மையும் கர்ஜிக்கிற காரியங்களும் எல்லாவற்றையும் உன் பாதத்தின் கீழே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. விரியன் பாம்பு, அந்த பாம்பு மேல நீ நடக்க முடியுமா? நடக்கவே முடியாதுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாம்பு மேல உன்னை நடக்க சொல்றாரு.
அந்த விஷத்தன்மைகளை நீ மிதித்து நடந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக உன்னை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். இதுதான் உபவாச காரியம். ஆமென். அடுத்த வார்த்தையில சொல்றாரு, பாலசிங்கத்தையும். பாலசிங்கம்னா நாங்க அதாவது இளமையான சிங்கங்க, அதான் பாலசிங்கம். ஆமென். அப்போ நம்மள அழகுபடுத்தி வச்சிக்க கூடிய பாவ வல்லமைகளை குறித்து சொல்லுது. வார்த்தையிலே நம்மள அப்படியே அடிமைத்தனம் ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஆளே இல்லை, அழகா இருக்கிற நீ, இதெல்லாம் சொன்னா நம்ம சகோதரிகளுக்கு சும்மா அப்படியே பூஸ்ட் வச்ச மாதிரி ஆயிடும். அப்படியே அவனுக்கு ஒரு என்னத்துல விழுந்த நீ என்னத்தமா அவனை லவ் பண்ணேன்னு கேலாம், தேன் மாதிரி பேசினாரு. எப்பன்னா அன்பா பேசிக்கிறாருன்னு சொல்லிக்கிறாரா? உங்க தேனை மட்டும் சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லைன் மாறக்கூடாதுல்ல. ரைட். அப்போ பாலசிங்கத்தை நீ மிதிக்க வேண்டும். வாலிபத்துல தான் வாலிபங்களுக்கு போராட்டம். வாலிபத்துல எல்லாம் விழுந்து ஏச்சிட்டு சேத்துல எல்லாம் 50 வயசு வந்து நான் இயேசுவை ஏத்துக்கிறேன்னு நினைப்பான். நீ வானாயா, நீ செத்து போ. நீ என்னத்துக்கு நீ 23 வயசுல என்ன ஆண்டவர் தொட்டாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு குழந்தை இருக்கு. என் பையன் பிறந்து நான் ரட்சிப்புல கடந்து வந்தேன். எதனால ரட்சிப்புல கடந்து வந்தேன்னா சும்மா கிடையாதுங்க. துண்ட சோத்துக்கு லாட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நல்ல கார்பெண்டருங்க. இந்த கார்விங் ஒர்க்லாம் சூப்பராக செய்வேன். ஒரு ஸ்கொயர் பிட் நான் செஞ்சாவே எனக்கு பைசா. ஆமென். அது மாத்திரம் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு கல்யாண வேலை, சமையல் வேலைலாம் செய்வேன். எனக்கு தெரியாத வேலையே கிடையாது. ஒரே ஒரு வேலை மட்டும் தெரியாது, நடு நடுறதும் அறுப்பு அறுக்கிறதும். மற்றதெல்லாம் செய்வேன். டைனேஜ் கூட நான் இறங்கி கிளீன் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொண்டத்துக்கு சோத்துக்கு லாட்டி ஆயிடுச்சு, பால் தண்ணி வாங்கிறதுக்கு லாட்டி ஆயிடுச்சு. அப்போ எச்சலை எடுக்கிறதுக்காக போனேன். கார்பெண்டரா இருக்கிற நானே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. எச்சல் எடுத்தா 35 ரூபாங்க எனக்கு. கல்யாண வேலையில எச்சல் எடுத்தா 35 ரூபாய். அதுக்கு போனேன். அதை இட்டுன்னு போனேன். அந்த சமையல் மாஸ்டர் அப்படியே என்னை பார்த்து ஃப்ரெண்ட் ஆயிட்டார். ரட்சிப்பை குத்தி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் நான் சிஎஸ்ஐ சேர்ந்துவேன். எங்கள் அப்பா சைமன் சம்பங்கி, எங்கள் அம்மா மனோரஞ்சிதம். ரெண்டும் பூவு. மனோரஞ்சிதமும் பூவே, சம்பங்கியும் பூவு. இந்த ரெண்டுத்துக்கும் பிறந்த நாங்கள் நாரி போய்க்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா கேஜிஎஃப்ல மூப்பு, இதில் சர்ச்சில் அவர் சைன் இன்னும் கூட அங்கே இருக்குதான், நான் பார்க்கல. நல்ல எஜுகேட்டட் மனுஷன். எனக்கு மட்டும் ராஜேந்திர பிரசாத்னு பேர் வச்சிட்டார். மண்டை எப்படி வச்சுச்சின்னு தெரில. என்னடா விஷயம் அப்படின்னு சொன்னால், ராஜேந்திர பிரசாத் மரிச்ச நாளாம். அந்த நாளில் நான் பிறந்துட்ட பொழுது. அதனால் இவர் பக்தி வைராகம். டாக்டர் அம்பேத்கரை பற்றிலாம் நல்லா பேசுவார். அவரே தேசபக்தி. ராஜேந்திர பிரசாத் ஆதி திராவிட கிறிஸ்டின். யோசனை பண்ணி பாருங்க, என் பேர் நாங்க ஆதி திராவிட கிறிஸ்டின் கொடுத்துட்டாரு. எங்க அண்ணன் பேரு மார்டின் ஜெய்சிபி, பெரிய அண்ணன் பேர். சின்ன அண்ணன் பேரு ஜான் சாம்சன். எங்க அக்கா பேரு தெபரார் ஆகினேஸ். ஆமென். எனக்கு மட்டும் ராஜேந்திர பிரசாத். எனக்கு கீழே பிப்ஸ் அபிஷேகம். பிப்ஸ் அபிஷேகம். அதுக்கு கீழே ரூபன். இப்போ எத்தனை பேரும் கிறிஸ்டியானிட்டி பேர்ல இருக்குது. ஆமென். என் ஒரு பேர் மாத்திரம் எங்க வந்துச்சுன்றதை நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா. இந்திரன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்?
மா சொல்லுங்க சொல்லுங்க. ஓஹோ, நல்ல நல்ல ஒரு சிந்தனை. கைங்குத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்திரன் என்றால் தளபதி அல்லது ராஜா அப்படின்னு அர்த்தம். ஆமென். இந்திர லோகத்துல ஒருத்தங்க நான் இந்திரன் சொல்லி இவங்க சொல்றாங்க, நான் சொல்ல. ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ள இருந்த என்ன எச்சல் எடுக்கத்துன்னு போனாரு ஆண்டவரே. அவர் என்ன சொன்னாருப்பா, அங்க ஒரு பிரேயர் ஒன்று நடக்குது, வர போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. எனக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சரி சரி போகலாம் அப்படின்னு. இன்னும் இருக்க இருக்க வறுமை அதிகமாயிடுச்சு. எல்லா நகைகள் எல்லா சாமானம் மொத்தத்தையும் வச்சு தின்ன ஆரம்பித்தோம். ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் கடன் வாங்காத இருந்த நாங்கள் கடன் வாங்க ஆரம்பித்தோம். தரித்திரம் அதிகமாகிடுச்சு. தேவ பிள்ளையன் அந்த ஐயாவை பார்க்கறதுக்கு போனோம். அந்த ஐயா வெள்ளிக்கிழமை தான் பிரேயர் நடத்துவார். போனா அன்னைக்கு அவர் இல்லை. இந்த மாதிரி 3 நாள் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். 3ஆவது நாள் நான் போனேன். அவர் சொன்னார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். வேலை கிடைக்கல அப்படின்னு. அப்போ எவ்வளோ தொழ முடியும் சும்மா. ஆமாம், நல்லா வேலை கிடைக்கல, அதனால தான் வந்தேன். ஏன்னா எப்படி பேசுவாங்க ஊழியக்காரங்களாம் மதிக்க மாட்டோமே நம்ம. வேலை கிடைக்கல, அதுதான் வந்தேன். அவர் இவ்வளோ பேர் தாடி வச்சுருக்கிறாரு, கித்தாப் முடி அவருது, என்ன மாதிரியே முடி வச்சுருக்கிறாரு. அவர் தாடி அப்படி ஸ்டைலாக வலிச்சு விட்டுட்டார். நீ போ, வேலை வரும் அப்படின்ட்டார். இவ்வளோதான் யார் சொன்னார். நீ போ, வேலைக்கு வரும் அப்படின்ட்டார். வீட்டுக்கு போனேன். 2 மேஸ்திரிங்க வந்துட்டாங்க, கார்பெண்டர் மேஸ்திரிங்க. புதால் ஒருத்தர், பழையால் ஒருத்தர். இப்போ யார்கிட்ட போகிறதா? இவர் வேலை வரும் தான் சொன்னார், எங்கே போன்னு சொல்லியா? சரிங்க நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சிட்டேன். மறுபடியும் அவர் ஏற்றுன்னு போகிறேன். என்ன போலையா வெளிக்க அப்படின்னாரு. கோவம்னா கோவம். நீ வேலை வரேன்னு சொல்லிட்டு போன, வேலை வந்துச்ச. 2 மேஸ்திரிங்க வந்துட்டாங்க, யார்கிட்ட போகிறது அப்படின்னு. ஏய் வேலை கேட்டால் கொடுத்துட்றேன், உனக்குன்னா வேலை தானே வந்துச்சு போயேன் அப்படின்றாரு. இவர் என்ன என் பாடியில் வந்துட்டார் அவர். ஏன்னா பவுலடிகள் சொல்கிறாரு, நான் எல்லோருக்கும் எல்லாமான, யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், சாதாரண மனுஷனுக்கு சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். அந்த லைனில் வந்துட்டார் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். அப்போ நான் சொன்னேன், இப்போ எங்கே தான் போகிறது அப்படின்னு நின்றுக்கிறேன். பாக்கெட்லலாம் பீடி கட்டெல்லாம் இருக்குதுங்க, காஜா பீடி தான். நின்றுக்கிறேன். அவர் ஸ்டைலாக நின்றுக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், பழைய மேஸ்திரிக்கிட்டே போ அப்படின்ட்டார். பழைய மேஸ்திரிக்கிட்ட போயிட்டு வேலை போயிட்டுக்கிறேங்க. வெள்ளிக்கிழமான அவரை சந்திக்கிறதுக்கு போகணும். அப்படி சந்திக்க போக சொல்ல அவர் அறையை சுற்றிலும் நிறைய ஜனம் இருக்கும். கொரியாக்கார அண்ணன் தம்பிக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வரும்போதே என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டிலில் எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க. எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அவர் ஜெபம் பண்ணால் தான் போவாங்க, அது வரைக்கும் போக மாட்டாங்க. அந்த கொரியாக்காரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டப்பா ஒன்று வச்சுருப்பார். இந்த டப்பாவில் அமுல் டப்பா, அந்த டப்பாவில் ஓட்டை போட்டு வச்சுட்டுருப்பார். இவர் யாருக்கிட்டையும் காணிக்கை வாங்க மாட்டார். அவங்களுக்கு அந்த காரியம் முடிஞ்ச உடனே இந்தாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அது பாரு டப்பா போ அப்படின்னு போட்டு போவாங்க. அதில் தான் ஊழியம் செய்வாங்க. பிரைஸ் லார்ட். அவங்க சொன்ன உடனே அந்த இதில் போன உடனே இங்கே பிசாசு ஓட்டுறதெல்லாம் பார்த்துட்டேன். இது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. இவருன்னா இவர் போன்னு சொல்கிறாரு, போது அது, வான்னு சொல்கிறாரு, வருது அது அப்படின்ற நிலைமை வந்துச்சு எனக்கு. அப்போது ஒரு நாள் என் பையனை கைப்பிடிச்சின்னு அவர் எதிர்க்கு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ராஜன் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தேன். சொல்லுங்க ஐயா. இந்த பையன் வளரும் ஊழியம் வளரும் அப்படின்னாரு. ஊழியம்னா என்னன்னே தெரியாது, படிப்பதே தெரியாதுங்க தமிழ். அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன் நான். ஆமேண்ணே. இன்னும் கேவலமாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 10th ஃபெயில் மார்க் தான், மொத்த டோட்டலாம் 120 தான். என்னை கேவலமாக சொல்லணும்னா அவள் தான். அவ்வளோ தரித்திரத்துலையும் அவ்வளோ தேவனுக்கு விரோதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது என்ன ஊழியம் செய்வேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீ ஒன்றும் இல்லை, உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறணும்பா. 91வது சங்கீதம் நைட்டு 12 மணிக்கு எழுச்சிக்கோ. 91வது சங்கீதம் வாசி.
முதல்ல நீ வாசித்துடு, ரெண்டாவது சத்தமா வாசி, மூணாவது இன்னும் கொஞ்சம் சத்தமா வாசின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ 91 சங்கீதம் திக்கி திக்கி வாசித்தனுங்க. நம்மளுக்கு தான் படிப்பே இல்லையே, திக்கி திக்கி வாசித்தனுங்க. முதல் டைம் வாசிக்க சொல்ல எதுவுமே இல்லைங்க, சைலண்ட். ரெண்டாவது டைம் வாசிக்க சொல்லும் எதுவும் இல்லை, சைலண்ட். மூணாவது டைம் சத்தம் அதிகரிக்கும் பொழுது என் சம்சாரம் டக்குன்னு ஏஞ்சி உக்காந்துச்சு. அவ்வளோதான், திடீர்னு ஏஞ்சி உக்காந்துச்சிங்க. உட்காந்து என்னை அப்படி பார்த்துச்சு. லுக்கு, அந்த லுக்கை பார்க்க சொல்ல கொஞ்சம் பயம்தான். என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு கராத்தே தெரியும், சிலம்பாட்டம் தெரியும், பாக்ஸிங் தெரியும், எல்லாம் தெரியும். ஆமேன்னு. ஆனா இந்த பார்வை பார்த்த உடனே இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அரக்கோணத்துல ரவுடி டெனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஃபேமஸ்ங்க. வேலூர் மட்டும் இல்லை, இது டெல்லி வரைக்கும் அவருடைய இது இருந்துச்சு. அவர் கூட லிஸ்ட்ல இருந்தவங்க நாங்க. இப்போ இந்த பார்வை என்னை சைலண்ட் ஆக்கிடுச்சு. பயம் வேற. நைட்டு குடுக்க விளக்குங்க, அந்த கண்ணு மட்டும் சும்மா அப்படியே சும்மா வேற மாதிரி தெரியுது. சரி, இதை பார்த்துட்டேன். நான் என்ன நினைச்சேன், இது ஏஞ்சி உக்காந்துட்டோன்னே சரி எதுக்கோ ஏஞ்சிச்சு போலுது அப்படின்னு நினச்சி சைலண்டாக இருக்காரு. அப்புறமா லைட்டா அப்படி ஆட ஆரம்பிச்சு. அப்படியே ஆட ஆரம்பிச்சோடனே நான் நினைச்சேன், கோட்டை எப்படின்னா வச்சுட்டு போகும் பொழுது, அந்த குடிசை அது வச்சுட்டு போகும் பொழுது, ஒருவேளை அது தெரியாத எடுத்து சாப்பிடுச்சு பொழுது, அதனால ஆண்ணுங்குதுன்னு நான் நினைச்சுன்னு அந்த கோட்டை எதனா இருக்குதா, அந்த பாட்டில் இருக்குதான்னு தேடினேன். எதுவுமே கிடையாதுங்க. ஆமேன்னு, எதுவுமே இல்லை. ஆனா இது ஆடுது. நான் அப்போ அவர் சொன்னதை ஞாபகம் வந்துச்சு. மறுபடியும் 91 பச்சோன்னா இன்னும் வேகமா ஆட ஆரம்பிச்சிச்சு, வேகமா ஆட ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா எனக்கு அவர் பேசுனதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. யார் நீ கேட்டேன், அவ்வளவுதான். அது சொல்லுது, மனப்பாடமா சொல்லுதுங்க, நானு தக்கோலத்துல இருந்து விடப்பட்ட மந்திரம், உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் இதை செஞ்சாங்க, உன் வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையும் உடைக்கிறது நான் தான், அந்த பொருளெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வேற இடத்துல கொடுக்கறது நான் தான், உன் வீட்டில் ஒரே ஒரு 10 பைசா இல்லாதபடிக்கு நிற்க வைக்கிறது நான் தான், நான் உன்னை பிச்சை எடுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்தேன் அப்படின்னு எப்படி பேசுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, சாதாரணமாக பேசலைங்க. இந்த கார்ட்டூன் படத்துலலாம் மண்டவோடு எப்படி பேசும். என் மனைவி நான் உண்மையிலே எனக்கு ரொம்ப நேசிக்கிற ஒரு சொன்ன, இப்போ கூட நான் நேசிக்கிறேன். பிரைஸ்லாம் அந்த மண்டவோடு பேசுற மாதிரியே பேசுச்சுங்க. கப்பம் சும்மா அப்படியே கலங்குது. அது சொல்றது மொத்தமே அப்படியே என் வீட்டில் நடந்திருக்கு. உன் மனைவியை நான் தற்கொலைக்கு கொண்டு போறது நான் தான், உன் பிள்ளைகளை நான் வந்து சோத்துல அடிச்சு சாவடிச்சிடும் அப்படின்னு. அப்போ அந்த ஐயா ஞாபகம் வந்துச்சு. ஏசு பாதம் ஐயா தாடி வச்சுருக்கிறவரு அதை பார்த்து சொல்லுவார், ஏசு நாமத்தினால போன் சொல்லுவாரு. கிளிக் ஆச்சுங்க. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், ஏசு நாமத்துல போ அப்படின்னு டொப்புன்னு வந்துச்சு. வேற எதுவுமே சொல்ல, ஏசு நாமத்துல போ. எனக்கு பயம், ஜபமும் தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. ஏசு நாமத்துல போனவன டொப்புன்னு வந்துச்சு. டக்குன்னு ஏஞ்சி நின்னுக்கிறேன் நானு. அன்னைக்கு எடுத்து பக்கத்துல வச்சுக்கினேன். உடனே அவர்கிட்ட போனேன், எப்பா இந்த மாதிரி நடந்துச்சுப்பா. அப்படியாப்பா? அவர் சிரிக்கிறாரு, அவர் சிரிக்கிறாரு. உடனே அவருக்கு ஒரு யோசனை, ஞானஸ்தானம் எடுத்துரு மகன், எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியாத, ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாது. அப்போ அவர் சொல்லிட்டு சரிப்பா அப்படின்ட்டு விட்டு போயிட்டாரு. ஆனா அவரோட ஒரு போக்குவரத்துல இருக்கிறோம். 3 வருஷத்துல அவர் மரிச்சிட்டார். தேவப்பிள்ளைய இந்த பிசாசு எப்போ சொல்லுச்சோ அன்னைக்கு எனக்கு ஒரு யோசனை, என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிக்கப்படுவாங்க, எத்தனை குடும்பம் இந்த மாதிரி அழிக்கப்படும், எத்தனை குடும்பம் இந்த மாதிரி வேதனையா இருக்கும், எத்தனை குடும்பத்துல தூக்கம் இல்லாம இருப்பாங்க, எத்தனை குடும்பத்துல சாப்பாடு இல்லாம இருப்பாங்க. அத்தனை குடும்பத்துக்கும் போயிட்டு ஆண்டவரே நான் ஜெபிப்பேன்,
நான் ஜெபிப்பேன், நீ எனக்கு ஊழியம் கொடுத்தினா. அன்னைக்கு அர்ப்பணிச்சோம் தான் இன்றைக்கும் தேவன் என்னை நடத்தி கொண்டு. நம்ம இந்த சாட்சியில வந்துட்டோம்னா தாவீதை விட்டு போறோம். ஆமென். இந்த தாவீது அந்த சகோதரியை பார்த்துட்டு அவளை கொண்டு வந்து தீட்டுப்படுத்திட்டான். நல்லா கவனிக்கணும். தாவீது என்ன பண்ணாரு? முதல்ல பரிசுத்தவானா இருந்தாரு. இப்ப எதுக்கு இடம் கொடுத்தாரு? எதுக்கு இடம் கொடுத்தாருங்க? இச்சைக்கு இடம் கொடுத்தாருங்க. எதுக்கு இடம் கொடுத்தாரு? இச்சைக்கு இடம் கொடுத்தாரு. இந்த கட்டளையில இவர் என்ன பண்றாரு? இச்சைக்கு இடம் கொடுத்து கட்டளையை மறந்துட்டார். அல்லேலூயா. கட்டளையை எப்ப மறப்போம் அப்படின்னா தான் சுய விருப்பத்தை செய்யும் பொழுது உண்மை இல்லாத போயிடும். தேவனுடைய விருப்பத்தை செய்யும் பொழுது நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய சுய வார்த்தைகளை பேசும் பொழுது உண்மை இல்லாதவர்களாக போயிடும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் கொண்டு வந்து தீட்டுப்படுத்திட்டு நாவோ அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற இதுல எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டு அமிச்சிட்டான். இந்த அருமையான சகோதரி தேவனுக்கு பயந்தவர்கள் அழகா போயிட்டு தீட்டு ஜலத்தை தன் மீது ஊற்றிக்கொண்டு தீட்டை கழித்து கொண்டு கடந்து போனான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் விருப்பப்பட்டு பாவம் செய்யல, நான் விருப்பப்பட்டு பாவம் செய்யல, என்னை தீட்டுப்படுத்திட்டான். எனக்கு அதுல விருப்பமே கிடையாது, அந்த பாவத்துல விருப்பமே கிடையாது. எனக்கிட்டு ஒரு மனவளனை கொடுத்திருக்கிறேன், எனக்கிட்டு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன், அதுதான் எனக்கு முக்கியம் சொல்லி அந்த சகோதரி தீட்டை கழித்துட்டு கடந்து போனா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, நம்பால லெட்டர் ஒன்று எழுத ஆரம்பிச்சார். அன்புள்ள சேனாதிபதி அவர்களுக்கு உரியாவை பல இடத்துல விட்டு போட்டு தள்ளுது. நம்ம விருப்பம் சரியா நிறைவேறலன்னு வச்சுக்கேன், வேற ஒரு பொய்யை சேர்த்துக்குவோம். அதுக்கு ஒர்க் வேற மாதிரி இருக்கும். எதுக்கு ஒர்க்கு? இவ்வளவு நாள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒர்க் பண்ணியிருந்தான், அந்த ஒர்க் வேற மாதிரியா இருந்துச்சு. இப்ப பாவத்துக்கு ஒர்க் பண்றான், அந்த ஒர்க் வேற மாதிரி ஆகுது. பிரைஸ் லார்ட். இதுக்கு முன்னால எப்பனா லெட்டர் எழுதி வைப்பான் அப்படின்னு பார்த்தா பாட்டுக்கு தான் எழுதியிருந்தான். நம்பால கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்செடியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து மலை மேல கொண்டு போய் தள்ளி விடுவார். ஆமென். புரியுதுங்களா? என் கால்களை மான் கால்களாக்கி என்னை நோண்டி நோண்டி நடக்க செய்வார் அப்படின்னு எழுதிக்கிறான். ஆமென். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இப்படி எல்லாம் லெட்டர் ஆண்டவருக்கு எழுதிங்கிறார். இப்ப யாருக்கு எழுதுறாருன்னா, யாருக்கு எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாரு? பிசாசுக்கு எழுதிங்கிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆதி முதல் கொலை பாதகனாயிருக்கிறான். இப்ப இதுக்கு எதுக்கு எழுதுறாரு? இப்ப பிசாசுக்கு லெட்டர் எழுதுறார். உரியாவை போட்டு தள்ளு பிசாசே, நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு எழுதுறார். ஆமென். இப்ப உரியா செத்து விட்டார். உரியா செத்து விட்டார். ஊர் ஜனத்துக்கு எதுக்குமே தெரியாது இவர் செஞ்சதுலாம். அதனால கொண்டாடி ஆக்கினார். நம்ம அடுத்த திருச்சபை திருடி. ஆமென். கர்த்தர் ஒரே மனவார். அவர் நீதி உள்ள தேவன். அவர் நியாயாதிபதி. நியாயம் தீர்க்க சொல்ல அவர் எதையுமே பார்க்க மாட்டார். உன்னுடைய நடத்துதலை மாத்திரம் கட்டளையிலே கரெக்டா இருக்கிறேன்னு தான் பார்ப்பார். இந்த கட்டளைகளை மீறி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே ரொம்ப வார்த்தை சும்மா கன் மாதிரி வருது. இந்த கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்துல. இப்ப நீ பெரியவங்களா சின்னவங்களா? இவ்வளவுதான் விஷயம். நம்மளுக்கு நம்மள பாஸ்ட் வந்து கை வச்சு நீ வந்து ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு அப்போஸ்தலர் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆமென். ஆமென். நாங்க அப்பப்போ அந்த மாதிரி டைம்லலாம் எங்களுக்கு படிப்பறிவு இல்லாத டைம்ல அந்த மாதிரி போகிறது உண்டு. போய் எல்லா வாக்கிட்டையும் தலை குத்துவேன். அவர் என்ன சொல்றாரு ரெக்கார்ட் பண்ணி எழுதி வச்சுக்குவோம். ஆமென். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. தேவன் விசேஷமானவர்.
அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆமென் ஆமென். இந்த பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே ஒரு பிசாசு தாங்க. டாக்டர் சன்னி ஜான் சொல்லி அருமையான ஊழியக்காரர், சென்னையில MBBSங்க அவரு, விசேஷமான ஹார்ட் டாக்டர் அவர். அந்த டாக்டர் நாங்கள் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருந்தோம். அந்த தாடிக்காரருடைய அந்த ஊழியத்தில் கூப்பிட்டுருந்தோம். அந்த அந்த டாக்டர் சும்மா அப்படியே பந்தாவா, என்னை விட ஒல்லியா இருப்பார், பந்தாவா இருப்பார். அவர் ஒரு வீட்டில் போனாலும் சரி, ஒரு மனுஷனை பார்த்தாலும் சரி, அவருக்குள்ள இருக்கிற அசுத்த கிரியைகள் வெளியே வரும். மறைஞ்சு இருக்கிறது, டம்மியா பச்சுன்னு இருக்கிறதெல்லாம் கூட வெளியே வரும் அவருக்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் அவர் சும்மா அப்படியே ஆவியில பகுத்தறிஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்ணி அனுப்புவார். இந்த மாதிரி அவர் போயின்னு இருக்க சொல்ல அவர் பின்னாலேயே ஓடின்னு இருப்போம். நாங்கள் எங்களுக்கு வசனம் தெரியாது, தேவனுடைய மகத்துவம் தெரியாது, அவர் எப்படி செய்யறாருன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டைம் ஒரே வீட்டில் 3 பேருக்கு பிசாசு பிடிச்சிச்சு, பெண் பிள்ளைங்களுக்கு. அந்த வீட்டுக்கு இப்போ ஜபிக்கிறதுக்கு போறாரு. ஜபக்குழு எல்லாம் வாங்கப்பா அப்படின்ட்டாரு. நாங்கள் சைக்கிள், அவங்களும் டருன்னு போட்டாங்க. நாங்கள் சைக்கிளில் போயிட்டு இறங்கிறதுக்குள்ள இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள குவார்டர்ஸ் அது. அந்த ஃபர்ஸ்ட்ல அந்த வராண்டாவில் போயிட்டு அந்த ஹாலில் போயிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க உள்ளே போனோம். அவர் உள்ளே போயிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் போனோம், எங்க அவர்கிட்ட போனோம். ஆனால் குவார்டர்ஸ் ஜனமே அங்கே வந்துட்டு இருக்குது. ஏன்னா 3 பேருக்கு பேய் பிடிச்சிட்டு இருக்குதே, வந்துட்டு இருக்குது. இப்போ நான் போகிறேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேண்ணே, என்னண்ணே பக்தி உள்ள பிள்ளை ஆகிட்டேன் நான், அதனால தான் பகலில் வச்சுக்கினேன். அப்படி போகும்போது என்ன ஆச்சுட்டா அப்படின்னு சொன்னால், அந்த வெரண்டாவை கிராஸ் பண்ணும்போது அந்த 3 பிசாசும் அந்த ஹாலில் உட்காந்துது. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. ஆமேனே. இப்போ நான் உள்ளே போனோம். ராஜன் போறாருப்பான, ஏன்னா ரட்சிக்கப்பட்டு புதுசில் எல்லாம் பார்க்குறாங்க என்ன. ராஜன் இப்போ ரட்சிக்கப்பட்டேன். முதல்ல வீடு விஷயம் போவேன், எல்லா விழாக்கும் கிண்டல் பண்ண போவேன். சப்போஸ் யாருன்னா ஒன்றுனா எடுத்து அடிச்சுத்தான் மறுவேளை பார்ப்பேன். அப்படிப்பட்ட ஆள் இப்போ பைபிள் எடுத்துன்னு போனேன்னா சொல்லுவாங்க, ராஜன் வந்துட்டான் அப்படின்னாங்க. இப்போ இவங்க சொன்ன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே சும்மா அப்படியே பூஸ்ட் ஆயிடுச்சு. சரி இப்போ போகிறேன். போனால் 3 பிசாசு அங்கே உட்காந்துக்குது. உள்ளே போனோன்னு அதை பார்த்தோம், ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று அங்கே இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது. ஸ்தோத்திரம் அப்படின்னு எனக்கு அதுதானே தெரியும். எப்படி ஸ்தோத்திரம் அப்படின்னா அப்ப அது சொல்லிச்சு, தடி வந்துட்டாண்டி அப்படின்ச்சு. வெளியே எல்லாம் ஜன்னல்ல நின்று பார்த்துக்கிறாங்க. ஆமே, தடி வந்துட்டாண்டி அப்படின்ச்சு. அது சொல்லிச்சு, டேய் எங்கடா வந்த அப்படின்ச்சு. ஒரு துணிச்சல் தான். டக்குன்னு நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ரவுடிசம் பேசுறதெல்லாம் அப்போ அந்த பேச்சு சிங்காரம் சொல்லுவாங்க. உலக வார்த்தையில பேச ஆரம்பிச்சிட்டேன். நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அங்கேருந்து பதில், டேய் போய் பைபிள் ஒழுங்கா வாசிடா, நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லிச்சேங்க, அப்பதான் தெரியும் பைபிள் வாசிக்கணும்னு. அல்லேலூயா. அதுக்கப்புறமா நான் உள்ள போயிட்டேன். அவர் அந்த பிசாசெல்லாம் துரத்திட்டாரு. வீட்டுக்கு வந்தேன், வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் அதிகமாக எங்கேயும் வெளியே போகாத படிக்கிறேன். பகலெல்லாம் வேலைக்கு போவேன். வந்து குளிச்சுட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும், அது அயன்லாம் பண்ணுறதில்ல, அப்படியே போட்டுக்கின்னு மக்களோடு கூட ஊழியத்துக்கு போயிடுவேன். காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு வேலைக்கு போவேன். இதுக்கடையில் என் மனைவியை திருப்பி பற்றி இப்படிலாம் பண்ணிட்டு வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். யோபு எழுதின புஸ்தகம் வந்துச்சு. அப்போ தான் தெரியும் அவன் உலகம் எங்கும் சுற்றி திரிந்து வருகிறான். ஆமே. அப்போ பிசாசு எங்கேருந்து வந்துச்சுன்ற ரிசல்ட் எங்களுக்கு வேதத்தில் இருந்துச்சு. இன்னும் அப்படி வாசிட்டு போயின்னே இருக்க சொல்ல, ஏசையா அது இப்படி பார்க்க சொல்ல அவன் மேலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. தேவப்பிள்ளையன் அப்போ ஆவியில இருக்கும் பொழுது நீ உண்மை உள்ளவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு கொஞ்சம் பேலன்ஸா போனாலும் நீ பிசாசு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்ட. ஹல்லேலூயா. இப்ப பார்த்தோம்னா மீகா
அந்த அருமையான மீகா மனைவி போயிட்டாங்க, அதை விட்டுட்டான். இப்ப இன்னொருத்தர் மனைவி எடுத்துக்கிட்டு இவங்க தான் என் மனைவின்னு சொல்றான். கர்த்தர் அங்கே இறங்கி பேசுகிறார். எப்பா ஒரு கதை தெரியுமா உனக்கு? 100 ஆடு வச்சிருந்தான் ஒருத்தன், நிறைய ஆடுங்க வச்சிருந்தான். அவன் நினைச்சா எவ்வளோனா சாப்பிடலாம். ஒரே ஆடு வச்சிருந்து உன்னை அடிச்சு சாப்பிட்டான்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நியாயாதிபதியாக ஆண்டவர் பேசுகிறார். நியாயாதிபதியாக பேசுகிறார். உண்மை இல்லாவிட்டால் உனக்காக வைத்திருக்கிற வேறொரு இடத்தை தேவன் காண்பிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உடனே நம்பாலு யார் அது சொல்லு அப்படின்னு வாழை உருவிட்டான். ஹல்லேலூயா. உன் வாழை எப்பவுமே நிதானமா உருவணும். அந்த வாழை எது தெரியுமா? ஆவியின் பட்டயம். அந்த வாழை உருவ சொல்ல நிதானமா உருவணும். நான் பாருங்க அந்த பிசாசு கிட்ட நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்ட வாழை உருவிட்டேன். சண்டை போட தெரியாது, சண்டை போட தெரியாது, வாழை உருவிட்டேன். ஆனா சண்டை போட்டவங்களை பார்த்து பார்த்து இதே மாதிரி சண்டை போடணும்னு ஆசை. வாழை உருவிட்டேன். அது சொல்லுது முதல்ல போய் கத்துனுவான், என்கிட்ட சண்டை போடுங்க. ஆமீன். எப்படி 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 முதல்ல போய் கத்துனுவான், அப்புறம் என்கிட்ட சண்டை போடுன்னு சொல்லுது. வேதத்தை வாசி அப்படின்னா நீ ஒண்ணுமே இல்லடா, நீ குழந்தை, நீ என்கிட்ட போர் செய்யறதுக்கு நீ தகுதி உள்ளவன் அல்ல, நீ பரிசுத்தமா வாழ்றதுக்கு தகுதி உள்ளவன் கிடையாது, நீ பரிசுத்தமா இருந்தா தான் என்கிட்ட மோத முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு பெரிய சைலன்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துச்சு. அந்த சைலன்ஸ் ரிப்போர்ட் என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றினது. அந்த சைலன்ட் ரிப்போர்ட் என்னை நீதிமானாய் மாற்றினது. அந்த சைலன்ட் ரிப்போர்ட் என்னை தைரியம் உள்ளவனாய் மாற்றினது. அந்த சைலன்ட் ரிப்போர்ட் என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கட்டளையில நாம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேரம் போயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிக்கிற டைம் இது, முடிச்சிடணும். நேரம்னா நான் திருடலாம் மாட்டேன். ஆமென். அப்படி கூட 8 நிமிஷம் போயிடுது. அல்லேலூயா. தேவ பிள்ளை, நாம் சபைக்குள்ள வரணும். எதுக்காக வந்திருக்கிறோம்? உபவாசத்தில் உட்கார்றோம். எதுக்காக உட்கார்றோம்? ஜெயிக்காதபடிக்கு இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. ஜெயிக்காதபடி இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. வாங்காதபடிக்கு விருப்பம். நான் ஒரு வருஷம் நம்மளுக்கு ஐயா சொல்லி துவைக்க வச்சாரு. என்னன்னு? யாருன்னா ஒருத்தர் சொல்லமா? அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இப்ப 2 மன விருப்பம் இருக்குது. தாவீதுக்கு 2 இருந்துச்சு. தாவீது தானே எழுதினாரு. அதான் தாவீது தானே எழுதினாரா? அப்ப அவன் மன விருப்பம் என்ன இருந்துச்சு? ஆலயம் கட்டணும்னு சொல்லி யோசித்தான். கடற்கரை மணல மாறி இருந்துச்சான். என்னங்க எல்லாமே சொல்லிட்டேன். அவன் பொண்ணை அப்படியே ஜல்லி மாதிரி கொட்டி வச்சுட்டு இருந்தான். வெண்கலத்தை அப்படியே போட்டு வச்சுட்டு இருந்தான். இரும்ப ஒரு மூலையில போட்டு வச்சிருந்தானா. பொண்ணை அப்படியே இடம் கட்டி நிக்க வச்சிருந்தானா கிலோ கணக்குல. ஆமேனே, ஆமேனே. அப்ப எந்த விருப்பத்தை, என்ன விருப்பம் இருந்துச்சு அவனுக்கு? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்ட்டு அவன் விருப்பப்பட்ட மாத்திரத்திலே இங்கேயும் அங்கே எல்லா இடத்துலயும் இருந்து வந்துச்சுங்க, நிக்க வச்சுக்கிறான். ஏன் தெரியுமா? இன்னும் இடம் செட் ஆகல. என்ன செட் ஆகல? நான் கூட அதுக்கு இதுதாங்க. ஆமேனே. எங்க ஐயா வந்து என்னை பார்த்தாரு, வீட்டில் வச்சான் அந்த இடத்த. யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நான் சொன்னேன், எப்படிப்பா நடத்துவீங்க நீங்க? சர்ச்சில் நான் என்ன பண்ணுவீங்க? மரத்தடியில் நடத்துவேன், மரத்தடியில் நடத்துவேன். இது தேவாலயம், தேவனுடைய காரியம். எனக்கு ஒரு பில்டிங் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரோட்ல சொல்லிட்டு போயினே இருப்பேன். ஆமேனே, ஆமேனே. நான் ரோட்ல சொல்றதுக்கு என்ன சுவிசேஷ காரியம் இருக்குது, உட்காந்து தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு தீர்க்க தரிசன காரியம் இருக்குது. ஆமென். ஆலோசனை கொடுக்கறதுக்கும் ஆலோசனை காரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எனக்கு பில்டிங் ஒரு பெரிய அவசியமே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவன் இருக்கிற வருஷத்துல எங்களுக்கு ஒரு பில்டிங் ஆண்டவர் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். போலாமா? ஒன்று கொஞ்சம் உபவாசம் தானே. எத்தனை மணிக்கு சாப்பிடலாம் சொல்லுங்க? நான் 10 நாள் உபவாசம் போட்டிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 10 நாள் உபவாசம்.
இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 10 நாள் எனக்கு வந்து ஜுஜிபி. ஆமென். நான் 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறோங்க. நாங்கள்லாம் எங்கள் டீம்லாம் இருக்குது 40 நாள் பாஸ்டிங். அந்த 40 நாளில் பைபிள் முடிச்சிடுவோம். ஆமென். அப்படி போயின்னு இருக்கிற காரியம். ஆகையால் உபவாசம். சில பேர் இந்த காஃபி உபவாசம் இருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? என்னதுங்க? காஃபி உபவாசம். அது சில பேர் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் உபவாசம் இருக்கிறாங்க. சில பேர் பிஸ்கெட் உபவாசம் இருப்பாங்க. இன்னும் சில பேர் நான் வாழைப்பழ உபவாசம்லாங்கிறாங்க. ஆமென் ஆமென். அவர் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எங்க இருந்தாரு? ஊடுகுது, ஏசிக்குது, ஃபேனுக்குது, கரண்ட் இருக்குது, உனக்கு எல்லாமே இருக்குது வசதி. போத்திக்குது, பெட்ஷீட் இருக்குது, கட்டுக்குது. ஆமென். எத்தனை நாள் உபவாசம் நம்ப? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கோழி முட்டை உபவாசம் தெரியுமா உங்களுக்கு? கோழி முட்டை உபவாசம் யார் பாட்டுக்கு சொல்ல முடியுமா? 21 நாள். அதானே கோழி முட்டை தானியல் போட்டான். ஆமென். கோழி முட்டை உபவாசம் போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். நேரம் இல்லாதபடி எல்லாம் சுருக்கமாக நம்ம கடந்து போனோம். தாவீதை பற்றி இப்போ பார்த்துட்டோம். எத்தனை பேருக்கு தாவீது பிடிச்சிக்குது? இப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆமென் ஆமென். சரி, இன்னொரு மனுஷனை பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3:5 வாசிங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே? அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். மறுபடியும் வாசிக்கலாம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த மோசே என்ற இடத்துல உன் பேரை போட்டுக்கலாம். என்னங்க? அல்லேலூயா. இந்த மோசே என்ற போட்ட இடத்துல நான் என் பேரை போட்டுக்கிறேன். நான் போட்டுக்கலாம். அக்கா போட்டுக்கலாமா? என் பேரை யாருமே கை தூக்க மாட்டாங்க. பிரைஸ் லார்ட். இங்க பாருங்க, அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்கலாமா? இப்போ வாசிக்கலாமா? வாசிங்க. சொல்லப்படுகிற காரியம் பிரைஸ் லார்ட். கொஞ்சம் நிதானமா வருதுப்பா. ஆமென். மோசேனா யாரோ? மோசேனா யாரோ? அவன் அந்த காலத்துல இருந்தான். அவன் கதை முடிஞ்சு போச்சு. அதை தான் வாசித்துக்கிறோம். இப்போ மோசே அது வாசித்து முடிச்சிடுவோம். இப்போ உன் பேரை போட்டு அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது கொஞ்சம் ஜக்குது அப்படியே. ஆமென். இந்த பிசுன்லாம் பார்த்துக்கிறியா நீ? வலிச்சா வந்துனே இருக்கும். இந்த பசங்கள்லாம் வந்து அப்பபிகான் போட்டு மீன் வலிச்சுட்டு விடுவாங்க. ஆமென். உன் பேர் இப்போ அந்த மாதிரி இருக்குது. பிரைஸ் லார்ட். யாருன்னா ஒருத்தர் சத்தமா வாசிங்களா? ஒரே ஒரு ஆளு உன் பேரை போட்டு. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக பிரபு பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவருடைய வீடு எதுங்க? தேவனுடைய ஆலயம். அப்படின்னா இது ஒரு ஆலயம் மட்டும் கிடையாதுங்க. அது முதல்ல புரிஞ்சுங்க. இந்த உலகத்துல எத்தனை ஆலயம் இருக்குதோ, பரிசுத்த ஆலயம், அதெல்லாம் தேவனுடைய ஆலயம். ஆமென். இந்த தேவனுடைய ஆலயத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் தேவனுடைய வீடு. ஆமென். இப்போ நான் எனக்கு ஐயா விட்டா பேர் தெரியாது. உங்க பேர் என்ன ஐயா? ரமேஷ் ஐயா வீட்டுக்கு போறேன். நான் ரமேஷ் ஐயா வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு எதனா ஒண்ணு தேவைன்னா ஒண்ணு அஷ்டு வந்துட்டேன்னா எப்படி இருக்கும்? ஹலோ. என்ன உண்மை உள்ளவன் எண்ணிதான் இந்த வீட்டுல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ரமேஷ் ஐயா வீட்டுல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு தான் கொண்டு வந்து இருக்கிறார். சில பேர் மனைவிக்கே உண்மையா எல்லாரும் இருப்பாங்க. பேமெண்ட் வாங்கி வர சொல்லவே பாதி எடுத்து இந்த பாக்கெட்டில் வச்சுன்னு பாதி எடுத்து இங்கே வச்சுன்னு வரலாங்கிறாங்க. அதெல்லாம் நான் எதுவும் சொல்லிங்க, உங்களெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், என்னையும் எதுவும் சொல்ல மாட்டேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறவர் ஒருத்தர், அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். உன் வீட்லயும் சரி சபையிலும் சரி எந்த இடத்துல போனாலும் சரி நீ உண்மையுள்ளவனா இருக்கிறது தான் தேவனுடைய வீடு இந்த பூமியில இருக்கு. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்ல மோசே என்னவா இருந்தாராம்? ஒரு பெரிய பாஸ்டரா இருந்தார். ஆமென். ஒரு பெரிய பிஷப்பா இருந்தார், ஒரு பெரிய விஐபியா இருந்தார். அப்படியெல்லாம் எதனா சொல்றாரு? நீயும் நானும் அதாங்கள் ஸ்டைல. ஆமேனே. நம்ம ஆளுங்களாம் எப்படி தெரியுமா? அந்த இடம் எந்து அதில் உக்காந்தேன்னு வச்சுக்கா, என் இடத்துல ஆசீர்வாதம் எனக்கு தான் வரணும். அந்த இடத்துல நீ யூதனா மாறிட்டேன்னு அர்த்தம். ஆமேனே. யூதர்கள் தான் கல்ச்சர்ல ரொம்ப உண்மை உள்ளவங்களா இருப்பாங்க. எப்படியே வெளியே போயிட்டு வர சொல்ல காலை கழுவோம், கையை கழுவோம், வீட்டுள்ள போய்டுவாங்க, ட்ரெஸ் பற்றி மாற்றிட்டு வேற ட்ரெஸ் போட்டுன்னு போவோம். ஆமேனே, ஆமேனே. நான் சர்ச்சில் இந்த இடத்துல தான் உட்காரும், முன்னால தான் உட்காருவோம். நீ முன்னால உட்கார அவசியமே இல்லை, பணிவிடக்காரன் அப்படின்னால உட்காரு. அல்லேலூயா. பணிவிடக்காரன் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் வேலை செய்யணும்னு அர்த்தம். இப்போ பாஸ்டர் எல்லாருக்கும் வேலை செய்யறாரா? அவருக்கு நீங்க வேலை செய்றீங்களா? சொல்லுங்க. அவர் எல்லாருக்கும் வேலை செய்யறாரா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவர் வேலை செய்யறாருன்னு? ஆமேனே, ஆமேனே. நான் எங்க போனாலும் அவர் ரொம்ப சிம்பிளா இருப்பேங்க. அவங்க மண் வெட்டி பிடிச்சா நானும் மண் வெட்டி பிடிச்சின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் இந்த இடத்துல லாஸ்ட்ல உட்கார்ந்தாதான் சிங்காசனத்துல அவங்கள முன்னால உட்கார வைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே அமரச் செய்வேன். அப்போ ஜெயம் கொள்ற வரைக்கும் நீ வேலை செஞ்சுன்னு தான் இருக்கணும். ரூபன் கோத்திரத்தாரும் சில கோத்திரத்தை என்ன பண்ணாங்க? இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. ஆமேன. நல்ல புல்லு விளையுத, நல்ல புல்லு விளையுத, இந்த இடத்த எங்களுக்கு குத்துருங்கன்னு கேட்டாங்க ரூபன் கோத்திரத்தார். அவங்க எது மேல போயிடுச்சுங்க? கவனம். எது மேல போயிடுச்சுங்க? கொடுத்துருக்கிறது இஸ்ரவேல் தேசம் முழுசா. இஸ்ரவேல் தேசம் முழுசா உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல எத்தனை கோத்திரம் இருக்குது அப்படின்னா 12 கோத்திரம் இருக்குது இஸ்ரவேல் இதுல. கானானு, எபேசியர், எமோரியர் அப்படின்னு 12 கோத்திரம் இருக்குது. அது உள்ள படிச்சுக்கிறீங்களா? சரி. அந்த 12 கோத்திரமும் வெளியே துரத்தினா தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு இந்த 12 கோத்திரத்துக்கு என்ன வரும்? தேசம் வரும். ஆமேனே. இப்போ நம்ம ஆளுங்க இப்போ யோர்தானை கடந்த உடனே ஸ்டைல பார்த்துட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்கு ஸ்டைல் ரொம்ப அதிகம். அவன் போகக்கூடாது, நம்ம தான் போகணும். அவங்களே கஷ்டப்பட்டு நம்ம மாவாட்டுறது நம்மளா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபிக்கிறவங்க ஜபிக்க போட்டோம். நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வரலாம். பரலோக ராஜ்யம் உனக்கு கிடையாது. உண்மையில நீ இல்லை, எல்லாத்துலயும் உண்மையா இருக்கணும். ஆமேனே. இவன் கேட்ட உடனே மோசே என்ன சொல்லிட்டான்? சரி சரி வச்சுக்கோ, ஆனா ஒரு கண்டிஷன். எல்லா வரைக்கும் போவோம். நாங்க எது வரைக்கும் போவோம்? யோசுவா சொல்றாரு எல்லா வரைக்கும் போவோம். அந்த கடைசியில நாங்க போர் செய்யும் பொழுது நீ இருக்கணும். சொல்ல சொல்ல எப்படிங்க? இவங்களுக்கு இப்ப ரமேஷையாக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துட்டார். ஆமேனே. இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. நான் போர் செய்து ஜெயிச்சு அவங்களுக்காக எடுத்த சிங்காசனத்துல கொடுக்கிறதுக்கு இன்னும் இருக்கிறாங்க ஜனம். ஆமேனே, ஆமேனே, ஆமேனே. இப்ப அவங்களுக்கெல்லாம் நீ போர் செய்ய பாஸ்டர் கூட இல்லனா? ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில இல்லைன்னு அர்த்தம். ஏமா நாளைக்கு பாஸ்டிங் பிரேமா? ஐயா துணி துவைச்சிருந்தேன் ஐயா, வாஷிங் மிஷின் நான் செத்தா போச்சு. என்னங்க? இல்ல மறுநாள் இல்ல, மறுநாள் வராதா? போயிட்டு போதா? மறுநாள் வரும் இல்ல? வருமா வராதா?
வருமா வராதா? ஜீவனோட இருந்தா தோச்சுக்கா வானா நான் சொன்னாங்க என்னங்க. அப்பதான் இப்ப போட்டு இந்த அம்மா மாவாசிக்கிற மாதிரி நான் ஐயா துணி தோச்சிருந்த ஐயா. எங்க ஐயா சொல்லுவாரு, நான் எப்பா ஐயா கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ரொம்ப டைட் ஒர்க்கு, நீ ஆசீர்வாதம் அந்த ஒர்க் வராதுமா, உன்னை ஜெயிச்சு அந்த இடத்துல உட்கார வச்சது யாரு? மக்கள். உனக்காக போறாங்க இல்லையா, உன்னை அந்த ஆசீர்வாதத்தில் வச்சாங்க இல்லையா, உன்னை அந்த ஆசீர்வாதத்தில் வச்சோன்னா அங்கேயே உக்காந்துக்கிட்டேனே, கிளம்பு காத்து வரட்டேன் என் கூட வா, வெளியே வா, யோர்தானை கடக்க சொல்ல என் கூட வந்த, இங்க ஜெயிச்சு பார்த்தோன்னா இங்கே ஸ்டே பண்ணிடலாம்னு நினைச்சிட்டியா? உனக்கு ஆகாரமே கிடையாது நைனா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமா சேர்த்தவர்களுக்கு அதிகமா கிடையாது, கொஞ்சமா சேர்த்தவர்களுக்கு கொஞ்சமா கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவல் தான். ஆமேனே, ஆமேனே. எல்லாருக்கும் ஈக்குவல் தான். நீ ஒன்றும் பெரியவங்க கிடையாது, நீ ஒன்றும் சின்னவங்க கிடையாது, நீ தேவையே இல்லை. ஆமேனே. இங்க ஓட்டு எலெக்ஷனே கிடையாதுங்க. ஆமேனே. பட்டமும் கிடையாது, பதவியும் கிடையாது. ஆமேனே. உங்களுக்கு முன்னால உட்காந்து நின்று பேசின்னு இருக்கிறேன் நானு 150 தான். டென்த்ல மொத்தமே 150 தான். அப்ப நீ தான் யோசிக்கணும், உனக்கு முன்னால நின்று பேசினுக்கிற நானு 150 தான். நீ பட்டமா இருக்கட்டும், நீ டிகிரியா இருக்கட்டும், டாக்டரா கூட இரு, இன்ஜெக்ஷன் பண்றவங்களா கூட இரு, வானன்னு சொல்ல, நான் கை வச்சு ஜெபம் பண்ணா டாக்டர் உடம்பு நல்லாயிடும். ஆமேனே, ஆமேனே. அப்ப நல்லா யோசிக்கணும், உனக்கு கொடுத்த காரியத்தை பணிவிடையை சரியாய் செய்யணும். நேரம் இல்லை, நம்மளுக்கு போயினே இருக்குது. இன்னொருத்தர் பார்த்துட்டு போயிடலாமா? ஒரே ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். பணிவிடையில உண்மையா இருக்கணும், கட்டளையில உண்மையா இருக்கணும் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 17:4-14. சீக்கிரம் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாவின் கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருந்தார்கள். இங்கே யுத்தத்தை பற்றி நாம் பார்த்து வந்துருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கட்டளைகளை பற்றி பார்த்து வந்தோம். அடுத்தது பணிமுடியை பற்றி பார்த்து வந்தோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சு ஒரு விசேஷமான இடத்துல கடந்து போறாரு. அந்த இடத்துல அவர் இருக்க சொல்ல விசேஷமான ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வச்சிருக்கிறாரு. மீண்டும் வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் நீ மாத்திரம் கிடையாதுங்க, இவர்கள்னா நம்மளோடு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமேனே, ஆமேனே. மூஞ்ச கூட பாக்குறது இல்லைங்க நம்ம சபம் விட்டு போகும்போது. கை குத்துக்க மாட்டோம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க மாட்டோம். இவங்க பணிவிடையில உண்மையாகிறாங்களாம் தேவ சபையில. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க? Praise the Holy Spirit. Praise the Lord. உன் காலுக்கு பாதரட்சை கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு. உன் மார்க் கவசத்தை கொடுத்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு. தலை சீராவை கொடுத்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு. உனக்கு ஒட்டியானம் பெல்ட் கொடுத்துக்கிறது ஆண்டவராகிய இயேசு. ஆமேனே. உனக்கு கேடகத்தை கொடுத்துக்கிற ஆண்டவராகிய இயேசு. பட்டயத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவராகிய இயேசு. எல்லாத்தையும் அவர் ஓசியில கொடுத்தார, நீ வாங்கிக்க, நீ கம்முன்னு இருந்தா எப்படி அது கணக்கு? ஆமேனே. இவங்களுக்கு ஒரு பெருமை கத்திக்குதான் இவங்க கையில. வசனமே தெரியாது ஐயா, அதுக்கு கத்துக்கிட்டு தான் நீக்கிற. ஆமேனே. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜபிக்கிறதுக்கு தான் நம்ம சபையில இருக்கிறோம். ஆமென். அது யூஸ்லெஸ் ஐயா, அது எவ்வளவு சொன்னாலும் ஏத்துக்காது. இது சொல்றதுக்கு நீ இங்க தேவையில்லை, வானா கிளம்பு ஐயா. அவங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டாயா, உபவாசம் பண்ணிட்டாயா, நீ இது வரைக்கும் கேட்டதே கிடையாதா? உன்ன வரைக்கும் தான் நீ செஞ்சுன்னு இருக்கிற. ஆமென், ஆமென். இந்த தறி அடிக்கிறவங்களை பாத்துக்கிறீங்களா? நீங்க தறி அடிக்கிறவங்க பாத்துக்கிறீங்களா? இப்போதான் வந்து எல்லாம் மிஷின் வந்துச்சுங்க. அப்பெல்லாம் தறி அடிக்கிறவங்க கையில காஞ்சிபுரம் போனா காலாட்டுன்னு சோறுன்னுவாங்க. காஞ்சிபுரம் போனா காலாட்டுன்னு சோறு. என்னடா விஷயம் அப்படின்னா, எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு
எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு, இப்படிதான் அடிப்பாங்க அவன். ஆமேன. இப்ப நீ எதுக்கு அடிக்கிற? இப்ப எதுக்கு உபாசம் பண்ணுகிற? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உன் பிள்ளைங்களுக்கு கருவே கிடையாது. ஆமேன. இங்க இயேசு கிறிஸ்துவோட கூட உண்மையா இருக்கிறதுக்கு தான் இங்க உண்மையா இருக்கணும். இது ட்ரையல். இது என்னதுங்க? இது ட்ரையல். இது நிழல், அது நிஜம். இது நிழல், அது நிஜம். ஆமேன. நான் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருப்பேன், வந்து உங்களை இட்டுன்னு போவேன். இது எல்லா சிஎஸ்ஐலும் சொல்றது வழக்கம். ஆமேன. ஆமேன. கடவுள் ஆவியார் இருக்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிரைஸ் லார்ட். ஆமேன. எப்படி ஆவியா இருக்கிறார்னா இந்த வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடன் யுத்தம் பண்ணுவார்கள். நம்ம எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டோம், அழிக்கப்படாது. எனக்கு ஒரு பாஸ்டர் வந்துருக்கிறார். ஐயோ, இந்த பாஸ்டருடைய சத்தியத்தை கேட்டீங்கன்னா சும்மா அப்படியே சும்மா ஜூன்னு ஏறிடும் எனக்கு. அவர் சொல்வார், நான் உபவாசம் பண்ண மாட்டேன் ஐயா, நீ உபவாசம் பண்ணுவா, நான் உனக்கு ஜபிக்கிறேன். இவர் என்ன பண்ண மாட்டாராம்? உபவாசம் பண்ண மாட்டாராம். நீ என்ன பண்ண? உபவாசம் பண்ண. உனக்கு தான் வயிற்று வலியே, எனக்கு வயிற்று வலியே. சரி ஐயா, பிசாசு வச்சிருக்குது ஐயா. நானும் பிசாசு ஓட்ட மாட்டேன் ஐயா, நானும் பிசாசு ஓட்ட மாட்டேன். அவங்களாம் என் சர்ச்சைக்கே வானம். ஆமேன்னு. அப்போ இயேசுவோட கூட யுத்தம் பண்றவங்க யாரு? இவர் சொல்வாரு, இந்த கட்சி வேலை என்ன தெரியுமா? 80 ரூபாய் கேட்டாங்க இத்த பில்பிட்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கண்டி பழைய டைம் வந்த பொருள் ஐயா அப்படி சாப்பிட்டு நாக்கு டைப் அந்த டைப்புக்கு என்ன ஆண்டு கொண்டு வரலையா? அப்படியே அப்படியே அப்படி இருப்பேன் அந்த இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 மாதம் வந்தவர்களுக்கு ஷூ வாங்கி தரப்படும். 6 மாதம் வந்தவர்களுக்கு சப்பாரி வழங்கப்படும். இடையில் வந்தவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். என்னதான் சொல்லி தந்துருக்கிறேனே, என்னதான் சொல்லி தந்துருக்கிற? உன்னை எதுக்காக ஆண்டவர் வச்சாரு? இந்த இடத்துல சொல்லு பாருங்க, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணினவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் யுத்தம் பண்ணினாங்களாம். யார் கூட நின்னு? யார் கூட நின்னு? யார் கூட நின்னு? 12 லேகியோன் பிடிச்ச ஒரு சகோதரன் ஆண்டவர் செஞ்சுட்டாரு கெனரேஸ் கடற்கரையில. அவன் சொல்றான், ஐயா நான் குணமாயிட்டேன், நான் உன் கூட வரேன்றான். வானாப்பா, முதல்ல உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டில் என்ன பண்ண, என் யுத்தம் இருக்குது, செஞ்சு முடி, அந்த இடம் முழுசா செஞ்சு முடி, நான் வந்துடுறேன்னாரு. நான் வருவேன் மறுபடியும் உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. அவன் போனான், ஆட்டுக்குட்டியானவருக்காக யுத்தம் பண்ணான். மொத்தத்தையும் அந்த ஏரியாவையே கவர் பண்ணி வச்சான். இயேசு வந்தவொடனே எல்லாம் வந்து வரவேற்றாங்க. அல்லேலூயா. இயேசு வந்தவொடனே முதல்ல துரத்துனாங்க. இயேசு வந்தவொடனே என்ன பண்ணாங்க? அப்ப ஆட்டுக்குட்டியானவரு கூட யுத்தம் பண்றவங்க மாத்திரம்தான் இயேசுவோடு கூட இருக்க முடியும். நீ ஸ்டைலா வந்து உட்காரத்துக்காக இந்த சர்ச்சு உனக்கு வைக்கலைங்க. ஆமேன. ஆமேன. நீ நாய் வளர்க்கறதுக்கும் பூனை வளர்க்கறதுக்கும் இங்க இடம் கிடையாதுங்க. அல்லேலூயா. உன் ஆண்டவர் பிளஸ் பண்றாரா? நீ உயர்ந்து போயினாரு. நாய் வளர்க்குறியா? 10 நாய் கூட என்ன பண்ணிட்டா இருக்கட்டும், அது தனியா வச்சுக்கோ, வீட்டு உள்ள வைக்காத. அது உனக்கு பழப்பு, அது உனக்கு பழப்புங்க. இது ஆவிக்குரிய விஷயம். விஷயம் வேற மாதிரி இருக்கணும். ஆமென். பாருங்க இங்க என்ன சொல்லுது பாருங்க, ஆட்டுக்குட்டியை உண்டு பண்ணினவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் என்னவாங்க அவரு? கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறதுக்குன்னு அழைக்கப்பட்டவங்க. நீ தோத்து போயிட்டீன்னா இயேசுக்கு நீ தேவையே இல்லை. என்னை எப்படி ட்ரைனிங் கொடுத்தாருன்னு சொன்னேன். ஆமா, எனக்கு நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போல அந்த அசுத்தாவி ஆண்டவர் பேச வச்சார். ஆமென். என் மனைவிக்குள்ள இருந்த அசுத்தாவி ஆண்டவர் பேச வச்சார். என்ன பிராக்டிக்கலுக்குள்ள கொண்டு வந்தார். ஏய் பைபிள் வாசிடா அப்படின்னு சொன்னாரு. என்ன எந்த பைபிள் காலேஜுக்கு போக பொண்டாட்டி விட்டு
பிள்ளைங்களை விட்டு எந்த வேலை பைபிள் காலேஜ் போக முடியும்? இவங்களையும் காப்பாற்றணும், பைபிள் காலேஜும் படிக்கணும், வேலையும் செய்யணும், எல்லாம் செய்யணும். அப்ப எந்த பைபிள் காலேஜ் போயிருப்பேன்? ஒரு சேர் ஒன்று போட்டுருவேன், ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, வேதத்தை வாசித்துட்டே இருப்பேன், வேதத்தை வாசித்துட்டே இருப்பேன். எல்லாம் முடிஞ்சு வர வரைக்கும் என் சம்சாரம் வெயிட் பண்ணிருக்கோம். நைட்டு தேவ பிள்ளையும் வெக்கத்தை விட்டு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்துந்தவனுக்கு சொல்றேன், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் சம்சாரத்தை நான் திருப்திப்படுத்தணும். மறுபடியும் காலையில் எழுந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஊழியத்துக்கு போகணும், ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நான் என் சாப்பிட்றதுக்கு 12 மணி ஆயிடும். என் சாப்பாட்டை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. நான் இங்க தேவனோடு கூட பேசிட்டு இருப்பேன், தேவனோடு கூட ஜெபம் பண்ணி இருப்பேன். இதுதாங்க என்னுடைய வாழ்க்கை. இயேசுவோடு கூட யுத்தம் பண்ண நீ ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லுது, இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் எதுக்கு? இயேசுவோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு. வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதுக்கு? ஊழியம் செய்வதற்கு, பணிவிடை செய்வதற்கு, உண்மையா இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வாசிங்க. உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? கொஞ்சத்திலே உண்மையா இருங்கள். இப்போ உண்மையை குறிச்சு ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமென். வேற எதனா உண்மை யாருன்னா சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேர் பார்த்தோம் நம்ம? யார் யாருங்க? மோசே, தாவீது, மோசே இல்லைங்க, நீயும் நானும் உன்னையும் என்னையும் நான் பார்த்துக்கிறேன். அதுல ஏசப்பா தான் சொல்லுகிறோம். இப்போ ஏசப்பாவுக்காக தான் சொல்லுகிறான். இப்ப எத்தனை மனுஷனை பார்த்தோம்? தாவீதை பார்த்தோம், மோசேவை பார்த்தோம், அடுத்தது ராஜேந்திரனை பார்த்தோம். எதுல? வெளிப்படுத்தல் விசேஷத்துல. ஆமென். இப்ப சொல்ல, தாவீதை பார்த்தோம், என்ன பேர் சொல்ல, பேர் சொல்லுங்க முதல்ல. தாவீது பேர் சொன்னோம்னா இல்லையா? தாவீதை பார்த்தோம், மோசேவை பார்த்தோம், அதுதாங்க விஷயம். ஆமென். தண்ணி குடிச்சிட்டான். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் பெஞ்சு நிக்கலாமா? ஆண்டவர் நோக்கி நம்ம அப்படியே பார்க்கலாம். ஒரே ஒரு 2 நிமிஷம் அந்த ஜபத்தை முடிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். கண்களை மூடலாம். கண்களை மூடி தேவனுக்காக நம்ம நிற்போம். தேவ பிள்ளை, உன்னை நம்பி இந்த உலகம் இருக்குது. ஏன்னா இயேசு உனக்குள்ள இருக்கிறார். உன்னை நம்பி தான் இவ்வளவு பெரிய பொறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால தாவீதுக்கு தான் அது அப்படின்னு சொல்லாத, மோசேவுக்கு தான் அதுன்னு சொல்லாத. இன்னைக்கு நம்மையும் குறித்து அந்த இடத்துல பார்த்தோம். உண்மை உள்ளவர்கள் இயேசுவோடு கூட இருப்பார்கள். ஆண்டவர் நோக்கி சொல்லாமா? சோதனம் ஆண்டவர். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமென், ஆமென்.
யாகோத்தன் மகாந்தரல பௌக்கன் மிஹார் யாதோர கல்பி ஆக்கமனீஷா யாதனமி சந்தன ரவி ஆக்கனமா. ஆண்டவரே, எங்களை நீ திடப்படுத்தினதற்காய் நன்றி, எங்களை சிறப்படுத்தினதற்காய் நன்றி, எங்களை நிலை நிற்க செய்கிறதற்காய் நன்றி. ஓக்கம் மராசைந்த லந்தரல பௌதரபியா. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எங்களுடைய விருப்பமாய் மாறட்டும். உங்களுடைய இருதயத்தின் யோசனை எங்களுடைய ஆண்டவரே அப்பா வாயின் வார்த்தையாய் மாறட்டும். உங்களுடைய ஆண்டவரே பாதை எங்களுடைய நடையாக மாறட்டும். உங்களுடைய இருதயத்தின் ஆண்டவரே எல்லா விதமான விருப்பத்தையும் ஆண்டவரை செய்யத்தக்கதாய் கைகளை எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட சத்தியங்களை ஒரு பலத்த கரத்திலே மீண்டுமாய் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் அதை எங்கள் இருதயங்களை எழுத உதவிச்சு ஆண்டவரை கொடுத்த நேரத்திற்காக நன்றி. இந்த எளிமையும் நீர் பயன்படுத்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சபையை மீண்டுமாய் விரிவுபடுத்தும். ஆண்டவரே, ஆம் தகப்பனே அப்பா இயேசுவின் நாமத்தினாலே முளை கூடாரங்களை நாங்கள் இழுத்து கட்ட எங்களுக்கு உதவிச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஆம் தகப்பனே கூடாரமாய் இல்லாதபடிக்கு ஆம் தகப்பனே தேவ ஆலயமாய் மாற்றி தருவீராக. ஆம் தகப்பனே, அதற்கான ஆண்டவரை பொன்னும் பொருளும் அதற்கான ஆண்டவரே ஆம் தகப்பனே ஒவ்வொரு காரியத்தையுமே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை உடைத்ததற்காக நன்றி, தடைகளை உடைத்ததற்காய் நன்றி. இந்த ஆலயத்தை கட்டும்படியான ஆண்டவரை இடத்தை பார்த்து நான் கேட்கிறேன், நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் வடக்கை பார்த்து வா என்றும் தெற்கை பார்த்து வைத்திராத என்றும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன். அப்படியாய் ஆண்டவரே ஆத்துமாக்களை நான் ஆண்டவரே ஆம்தகப்பனை அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வடக்கை பார்த்து வா என்றும் தெற்கை பார்த்து வைத்திராத என்றும் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஐஸ்வரியத்தை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ருக்க பரமணி சம்பல அந்தரல பௌதரபியா. ஓ, எல்லா வெண்கல கதவுகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா வெண்கல கதவுகளும் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இரும்பு தாழ்பால்களை நான் முறிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறேன் ராஜா. அந்தரங்கத்திலே ஆண்டவரை மாற்றிக்கொண்டிருக்கிறேன், இருளிலே மாற்றிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆம் தகப்பனே வெளிச்சத்திற்கு வா என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். இருளின் கிரியைகளை நான் அழிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இருளின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் ஆண்டவரே ஒளியின் ஆண்டவரே ராஜ்யத்துக்குள்ளே பிள்ளைகளை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.